கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. நாம் இந்த நாட்களில் கன்னிகைகள் என்கிறதான தலைப்பில் பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு தேவனுடைய வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். These days, with the help of the Holy Ghost, we are meditating the word of God under the title Virgins. சத்திய வேதத்தில் நாம் 3 விதமான கன்னிகைகளை குறித்து பார்க்கிறோம். In the Holy Scripture, we see of 3 types of virgins. அநேக கன்னிகைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. Though there are many virgins written in the Scripture, ஆனால் இயேசுவின் வருகையை சம்பந்தப்படுத்தி நாம் 3 விதமான கன்னிகைகளை குறித்து பார்க்கிறோம். But concerning the coming of Lord Jesus Christ, we can see of 3 types of virgins. முதலாவதாக கற்புள்ள கன்னிகை. First is the chaste virgin. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற மணவாட்டி சபைதான் கற்புள்ள கன்னிகை என்று அழைக்கப்படுகிறது. The bridal church that will be caught up in the secret coming of Lord Jesus Christ is called the chaste virgin. இரண்டாவது புத்தியுள்ள கன்னிகை. Second is the wise virgin. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையில் கைவிடப்பட்டு அதற்கு பிற்பாடு இந்த உலகத்தில் 7 வருட காலம் உபத்திரம் உண்டாயிருக்கும். அதில் அந்தி கிறிஸ்துவை எதிர்த்து நின்று இயேசுவின் நாமத்தை மறுதலிக்காமல் உபத்திர காலத்து இரத்த சாட்சிகளாய் மரிக்கக்கூடியவர்கள் புத்தியுள்ள கன்னிகை என்று அழைக்கப்படுகிறார்கள். Being left behind in the secret coming of Lord Jesus Christ, and during the 7-year tribulation period, those who opposed the Antichrist and also those who have failed to deny Lord Jesus Christ are called the wise virgins. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இயேசுவின் ரகசிய வருகையிலே கைவிடப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஜனங்கள் மத்தியிலே உபத்திர காலத்தில் இரத்த சாட்சியாய் மரிக்கிறவர்கள் புத்தியுள்ள கன்னிகை என்று அழைக்கப்படுகிறார்கள். Those who have been left behind in the secret coming of Lord Jesus Christ and those who have died as martyrs in the period of tribulation are called as the wise virgins. மூன்றாவதாக புத்தி இல்லாத கன்னிகை. Third is the foolish virgin. இயேசுவின் ரகசிய வருகையில் கைவிடப்பட்டு being left behind in the secret coming of Lord Jesus, உபத்திர காலத்து இரத்த சாட்சிகளாய் மரிக்காமல் and those who have not died as martyrs in the period of tribulation, அந்தி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவனை பின்பற்றக்கூடிய கிறிஸ்தவர்கள் புத்தி இல்லாத கன்னிகை என்று அழைக்கப்படுகிறார்கள். and the Christians who have accepted Antichrist and have become his followers are called as foolish virgins. கற்புள்ள கன்னிகையை குறித்து 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். In 2 Corinthians chapter 11 verse 2, we read of the chaste virgin. புத்தியுள்ள புத்தி இல்லாத கன்னிகைகளை குறித்து மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த 2 கன்னிகைகளை குறித்து பேசியிருப்பதை நாம் பார்க்கிறோம். In Matthew chapter 25 we can see Lord Jesus Christ has spoken of the 2 virgins, that is the wise virgin and the foolish virgin. நாம் இந்த நாட்களில் கற்புள்ள கன்னிகையை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். These days we are meditating about the chaste virgin. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 Corinthians chapter 11 verse 2. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக்கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தெய்வ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக்கொடுக்க நியமித்திருக்கிறபடியால், For I have espoused you to one husband, that I may present you as a chaste virgin to Christ. உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று இங்கே அப்போஸ்தலன் சொல்கிறார். Here the apostle says, I am jealous over you with godly jealousy. கற்புள்ள கன்னிகை என்று சொல்லும்போது கற்புள்ள என்கிற வார்த்தைக்கு கிரேக்க பாஷையில் ஹேக்னஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. The Greek translation for the term chaste is Agnes. அதற்கு 4 முக்கியமான அர்த்தங்களை கொடுத்திருக்கிறார்கள். They have come out with 4 important meanings for that. முதல் அர்த்தம் முழுமையாய் சுத்திகரிக்கப்பட்ட. The first meaning is completely clean. இரண்டாவதாக பணிவுள்ள அல்லது அடக்கமுள்ள, அது மிகுந்த மனத்தாழ்மை உள்ள. Second is innocent or humble. மூன்றாவதாக பரிசுத்தமுள்ள. Third is holy. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. நான்காவதாக கற்புள்ள. And fourth is chaste. அல்லது அறியாமையுள்ள. Or we can say also innocent. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. இதில் நாம் அறியாமை உள்ள கன்னிகையை குறித்து தியானித்து விட்டோம். Here we have meditated about the innocent virgin. மனத்தாழ்மை உள்ள கன்னிகையை குறித்தும் தியானித்து விட்டோம். புத்தியுள்ள கன்னிகையில் கர்வமுள்ள கன்னிகையாய் இருக்கக்கூடாது என்பதை நாம் தியானிக்கும் போது தாழ்மையின் அனுபவத்தை தியானித்திருக்கிறோம். When we meditated about the wise virgin, we had also seen that we should not be haughty, and there we have learnt about that humility also. ஆகவே
நாம் அறியாமை உள்ள கன்னிகையை தியானித்தோம். We have meditated about the innocent virgin. கற்புள்ள கன்னிகை என்கிற வார்த்தைக்கு அறியாமை உள்ள கன்னிகை. Meaning for chaste virgin is innocent virgin. அடுத்து தாழ்மை உள்ளதான கன்னிகை. And other is humble virgin. அவை எல்லாவற்றையும் நாம் தியானித்து விட்டோம். We have meditated all these. அடுத்து முழுமையாய் சுத்திகரிக்கப்பட்ட கன்னிகையை குறித்து இப்போது தியானித்துக் கொண்டிருக்கிறோம். Now we are meditating about the virgin who is perfectly clean. அதற்கு மற்றொரு அர்த்தம் பரிசுத்தம் உள்ள அல்லது கற்புள்ள. And other meanings for these are holy or chaste. இந்த முழுமையாய் சுத்திகரிக்கப்பட்ட கன்னிகையிலே நாம் பரிசுத்தத்தின் அனுபவத்தை பார்க்கிறோம். In the virgin who is perfectly clean, we can see the experience of being holy. நம்முடைய ஆவி ஆத்தும சரீரம் முழுமையாய் சுத்திகரிக்கப்படும் போது நாம் முற்றிலும் பரிசுத்தமாக்கப்படுகிற ஒரு இடத்துக்கு கடந்து வருகிறோம். When our spirit, soul and body are sanctified completely, we come to a place where we are perfectly clean. ஏனென்றால் பரிசுத்தமுள்ள கன்னிகையை நாம் தனியாய் தியானிக்க வேண்டிய அவசியம் இல்லை. We need not separately meditate upon the holy virgin. முழுமையாய் சுத்திகரிக்கப்பட்ட கன்னிகை என்பதற்கு மற்றொரு அர்த்தம் தான் பரிசுத்தமுள்ள கன்னிகை. The other meaning for a perfectly clean virgin is a holy virgin. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 24ஆம் வசனம். 1 Thessalonians chapter 5 verses 23 and 24. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. The very God of peace sanctify you wholly. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. I pray God your whole spirit and soul and body be preserved blameless unto the coming of our Lord Jesus Christ. இங்கே ஆவி ஆத்தும சரீரத்துக்கும் முற்றிலும் பரிசுத்தத்தையும் இணைத்து எழுதியிருப்பதை நாம் பார்க்கிறோம். Here we can see that the whole spirit, soul and body and also the perfect sanctification have been written together in the same verse. தேவன் மனிதனை ஆவி ஆத்தும சரீரமுடையவனாய் படைத்தார். God had created man as spirit, soul and body. இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால், அவருக்கு முன்பாக நிற்க வேண்டுமானால் ஆவி ஆத்துமா சரீரம் குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்பட வேண்டும். If you want to stand before Jesus Christ in his secret coming, all your spirit, soul and body should be preserved blameless. அல்லது ஆவி ஆத்துமா சரீரம் முழுமையாய் சுத்திகரிக்கப்பட வேண்டும். Or our spirit, soul and body should be perfectly sanctified. பாவம் நிறைந்ததான இந்த உலகத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிற ஒரு மனிதனுக்கு ஆவி ஆத்துமா சரீரம் முழுமையாய் சுத்திகரிக்கப்படுவது அல்லது முற்றிலும் பரிசுத்தமாக்கப்படுவது சாத்தியம்தானா? Is it possible for a man who is living in a world full of sin to have his spirit, soul and body sanctified wholly? அது மனிதனுடைய சுய முயற்சியினால் சாத்தியமல்ல. By his own efforts it is impossible for a man. அது சாத்தியமல்ல. That is impossible. ஆனால் அதே வேளையில் அடுத்த வசனத்தில் நாம் வாசிக்கிற 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, When we read 1 Thessalonians chapter 5 verse 24, உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. it is written, Faithful is he that calleth you, who also will do it. நம்மை அழைத்த தேவன் நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை முழுமையாய் சுத்திகரிக்க வல்லவராயிருக்கிறார். The God who called us is faithful to sanctify our spirit, soul and body wholly. நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை சுத்திகரிப்பதற்கு தேவன் 3 விதமான காரியங்களை வைத்திருக்கிறார். To sanctify our spirit, soul and body, God is giving us 3 things. முதலாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிந்தினதான இரத்தம், அவருடைய பரிசுத்த இரத்தம். First of all, the holy blood of Lord Jesus Christ, which he has shed. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அதை நாம் படிக்கிறோம். We read that in 1 John chapter 1 verse 7. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. இரண்டாவதாக அவர் தம்முடைய வசனத்தின் மூலமாக நம்மை சுத்திகரிக்கிறார். Second, he sanctifies us by his word. அவருடைய வசனம் நம்மை சுத்திகரிக்க கூடியதா இருக்கிறது. For his word is able to sanctify us. மூன்றாவதாக அவருடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் அவர் நம்மை சுத்திகரிக்கிறார். And the third, by his anointing or the Holy Ghost, he is sanctifying us. ஆகவே இந்த 3 காரியங்களின் மூலமாக தேவன் ஒரு மனிதனுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை முற்றிலும் பரிசுத்தம் என்கிற இடத்துக்கு கொண்டு வருகிறார்.
Therefore, by these three things, God brings the spirit, soul and body of a man to a place where he is perfectly sanctified. ஆவி ஆத்தும சரீரத்தில் 20 விதமான அனுபவங்கள் அல்லது 20 விதமான பாத்திரங்கள் காணப்படுகிறது. In the spirit, soul and body, totally there are 20 vessels. ஆவியிலே 10 அனுபவங்கள் காணப்படுகிறது. There are 10 experiences in the spirit. சிந்தை, that is mind, சித்தம், will, அறிந்து கொள்வது, knowing, புரிந்து கொள்வது, understanding, எண்ணங்கள், thoughts, தோற்றங்கள், imaginations, ஞாபகம், memory, தியானம், meditation, தேடுதல், seeking, நினைவுகள், and remembrance. 10 அனுபவங்கள் ஆவியிலே காணப்படுகிறது. These 10 experiences are found in the spirit. இந்த 10 அனுபவங்களும் குற்றமில்லாமல் இயேசு வரும்போது காக்கப்பட வேண்டும். All these 10 experiences must be preserved blameless when Jesus comes. இந்த 10 அனுபவங்களும் எப்படி காக்கப்பட வேண்டும் என்பதை நாம் கடந்த நாட்களில் தியானித்தோம். In the past weeks we meditated how we can preserve all these 10 experiences. இரண்டாவதாக மனிதனுடைய ஆத்துமாவில் 5 அனுபவங்கள் காணப்படுகிறது. Second, there are 5 experiences in the soul of a man. வாஞ்சைகள், desire, உணர்ச்சிகள் அல்லது எழுச்சிகள், or understandings or emotions. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to God's holy name. மூன்றாவது சுபாவங்கள். Third is nature. நான்காவது ஆசாபாசங்கள். Fourth is affection. ஐந்தாவது தெரிந்து கொள்ளுதல். And fifth is choosing. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. நாம் கடந்த வாரத்தில் ஆத்துமாவில் காணப்படுகிற 3 காரியங்களை பார்த்தோம். In the past week we saw 3 experiences found in the soul. வாஞ்சைகள், உணர்ச்சிகள், சுபாவங்கள். Desire and understanding and nature. இந்த 3 காரியங்களை நாம் பார்த்தோம். We saw these 3 things. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. நான்காவதாக Fourth, ஆசாபாசங்கள். affections. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். In Galatians chapter 5 verse 24. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். They that are Christ have crucified the flesh with the affections and lusts. நம்முடைய ஜீவியத்திலே நம்முடைய மாம்சத்திலே பல ஆசைகள், ஆசாபாசம் என்று சொன்னா ஆசை பாசம் அல்லது அது இச்சையாக மாறுகிறது. In our life also we have affections and lusts. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. நம்முடைய ஜீவியத்தில் கடந்து வரக்கூடிய ஆசைகளை கிறிஸ்துவினுடையவர்கள், நாம் கிறிஸ்துவினுடையவர்களாய் காணப்பட்டால் அதை சிலுவையில் ஒவ்வொரு நாளும் அறையக்கூடியவர்களாய் இருப்போம். If we are Christ, we will be crucifying each day on the cross the affections and lusts that come in our life. உலக பிரகாரமாக நமக்கு சில ஆசைகள் வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். Suppose according to the world we have some affections. உதாரணமாக வேதம் சொல்கிறது, பிறனுக்குள்ள ஆண்டவர் பிரமாணம் கொடுக்கும்போது சொன்னார், பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. For example, God has given a commandment, thou shalt not covet anything that is thy neighbor's. ஒரு நபர் வைத்திருக்கிற பொருளை போல நாமும் அதை வாங்க வேண்டும் என்கிற ஆசை நம்முடைய மாம்சத்தில் எழும்பக்கூடியதாக இருக்கிறது. A desire may rise up in our flesh to have something that others own. ஒரு வாகனத்தை ஒருவர் வாங்கினால் அதை போன்று நாமும் வாங்க வேண்டும் என்கிற ஒரு ஆசை நமக்குள்ளே உண்டாகிறது. Suppose a person has purchased a vehicle, we also have a desire in us to buy one of that kind. ஒருவர் நல்ல வீடு கட்டினால் அந்த வீட்டை போல நாமும் கட்ட வேண்டும் என்கிறதான ஆசை நமக்குள்ளே உண்டாகிறது. We also have a liking to construct a beautiful house when as someone else has done it. ஒரு விருந்து வீட்டுக்கு போகும்போது நல்ல வஸ்திரங்களை யாராயிலும் உடுத்திக் கொண்டு வந்தால் அந்த வஸ்திரங்களை பார்க்கும்போது அதுபோல வாங்க வேண்டும் என்கிற ஆசை இயற்கையாக நம்முடைய மாம்சத்தில் உண்டாகிறது. When we go to some party and see somewhere wearing costly apparel, we too have a natural desire to buy one like that. இப்படித்தான் ஆகாப் என்கிற ராஜாவை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கும்போது அவனுக்கு ஏராளமான ஆஸ்திகள் இருந்தது. ஆனாலும் நாபோத்துடைய அந்த திராட்சை தோட்டத்தின் மேல் அவன் அதை ஆசை வைத்தான், அதை வாங்க பிரயாசப்பட்டான். In this way King Ahab also, even though he had vast wealth, he had a desire to take the vineyard of Naboth. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்படி அவன் ஆசைப்பட்ட போது என்ன சம்பவித்தது? When he had such a liking, what happened? நாபோத் அந்த திராட்சை தோட்டத்தை கொடுக்க மனமில்லாதவனாய் காணப்பட்டான். Naboth was reluctant to give his vineyard. அந்த ஆசை அவனுக்குள்ள ஒரு கொலைபாதகத்தின் ஆவியை கொண்டு வந்ததாக நாம் பார்க்கிறோம். We see that the desire had hatched a murderous spirit in him. அவனுடைய மனைவியினிடத்திலே போய் இந்த காரியத்தை அவன் சொன்னபோது அவனுடைய மனைவி நாபோத்தை கொலை செய்யும்படியாக
அவள் சதி பண்ணினாள். When he went and told the matter to his wife, she gave a counsel to him whereby to kill Naboth. ஆகாப் தேசத்திலே ராஜாவாக காணப்பட்டான். Ahab was the king of a land. அவனுக்கு ஏராளமான ஆஸ்திகள் இருந்தது. He had vast possessions. ஆனால் போதும் என்கிற மனது அவனுக்கு இல்லை. But he was not content. இந்த உலக பிரகாரமான காரியங்களில் போதும் என்கிற மனது அவனுக்கு உண்டாகவில்லை. In this worldly matters he was not content. இன்னும் வாங்க வேண்டும் என்கிற ஆசை அவனுக்குள்ளே உண்டானது. He had a liking to gather possessions. ஆண்டவர் பிரமாணத்திலே வாசிக்கிறோம், பிறனுக்குள்ள யாதொன்றையும். In the commandments we read, thou shalt not covet anything. மற்றவருடைய எந்த பொருளையும் நீ இச்சியாதிருப்பாயாக. You should not covet anything that belongs to your neighbor. எந்தெந்த காரியங்களை இச்சியாமல் இருக்க வேண்டும் என்று பழைய ஏற்பாட்டிலே பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. In the Old Testament, commandment has been given as to what things we should not covet. ஆனால் இங்கே ஆகாப் அதை இச்சித்தான் என்று தான் சொல்ல முடியும். Here we can say that Ahab had coveted that. அதனால் சம்பவித்தது என்ன? What was the outcome? அவனுடைய மனைவி ஒரு கொலைகாரியாய் மாறினாள். His wife became a murderer. புருஷனுடைய ஆசையை நிறைவேற்றும்படியாக மனைவி கொலைகாரியாய் மாறுகிறாள். To fulfill the desires of the husband, the wife turned to be a murderer. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இதன் நிமித்தமாக ஆகாபின் குடும்பத்தின் மேல் தேவனுடைய நியாய தீர்ப்பு வந்ததாக நாம் பார்க்கிறோம். We see that because of the judgment of God came upon the family of Ahab. ஆகவே நம்முடைய ஜீவியத்தில் ஆசை இச்சைகள் அல்லது ஆசாபாசங்களுக்கு நாம் அடிமைப்படக்கூடாது. Therefore, in our lives, we should not be slaves to lust and affections. ஆகவே தான் இங்கே கலாத்திய சபைக்கு பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் உடையவர்கள். That is why to the Galatian church and Paul has said, they that are Christ. ஒரு மெய்யான கிறிஸ்தவன் என்ன செய்வான்? What will a true Christian do? தங்கள் மாம்சத்தையும் அதில் எழும்பக்கூடிய ஆசைகளையும் இச்சைகளையும் ஒவ்வொரு நாளும் சிலுவையில் அறிந்து கொண்டே இருப்பான். And he will be each day crucifying his flesh and the lusts and affections that rise from that. நாம் மாம்ச சரீரத்தில் இருப்பதினால் பல்வேறு ஆசைகள் பல இச்சைகள் நமக்குள்ளே வருவது இயற்கை. It is natural when we are in the flesh that we may have different kinds of affections and lusts. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆனால் அப்படிப்பட்ட ஆசை இச்சைகள் வரும்போது, but when such affections and lusts come, எந்த காரியத்திலே நமக்கு ஆசைகளும் இச்சைகளும் உண்டாகிறதோ அந்த குறிக்கப்பட்ட காரியத்தை தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு சொல்லி, ஆண்டவரே, என் இருதயத்தில் எழும்புகிற இந்த ஆசை இச்சைகளை நான் சிலுவையில் அறைகிறேன். You have to kneel in the presence of God and confessing, God, in this particular matter, I have my affections and lusts, thereby I am crucifying it on the cross. அல்லது உலக பிரகாரமான இந்த காரியங்களின் மேல் எனக்கு ஆசைகள் இச்சைகள் வராத வண்ணம் அவைகளை நான் சிலுவையில் அறையத்தக்கதாக வெறுக்கத்தக்கதாக எனக்கு உதவி செய்ய வேண்டுமே என்று நாம் ஜெபிக்க வேண்டும். Or else we have to pray saying, Lord, you must help me out so that I do not have those lusts and affections in my life. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Dear child of God, இந்த உயிர்த்தெழுந்த காலை வேளையில் நம்முடைய ஜீவியத்திலே காணப்படுகிற ஆசைகளை நாம் நிதானிப்போமாக. Let this resurrected morning, let us examine the affections that have come in our life. எத்தனையோ விதமான இச்சைகள் நமக்குள்ளே காணப்படுகிறது. There are so many types of lust in us. கண்களின் இச்சை, the lust of the eyes, மாம்சத்தின் இச்சை, lust of the flesh என்று நாம் வாசிக்கிறோம். We read about this. அப்ப இப்படிப்பட்ட இச்சைகளை, ஆசை இச்சைகளை, நமக்குள்ளே எழும்புகிற ஆசை இச்சைகளை நாம் மிகுந்த மனத்தாழ்மையோடு தேவ சமூகத்தில் கண்ணீரோடு நாம் அறிக்கையிட வேண்டும். With great humility of mind in the presence of God, with tears we have to confess all these affections and lusts. இந்த காரியங்களை அறிக்கையிடாமல் நீங்கள் உங்கள் இருதயத்தில் வைத்துக் கொண்டிருக்க கூடாது. You should not have it concealed in your heart without confessing these things. அல்லது அப்படிப்பட்ட காரியங்களை கண்சாடையாய் நாம் விடக்கூடாது. Or we must not be negligent of over all these things. நமக்குள்ளே எழும்புகிறதான இந்த ஆசை இச்சைகளை நாம் தேவ சமூகத்திலே அறிக்கையிட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். We are supposed to confess all these affections and lusts in the presence of God. ஆகான் என்கிறதான ஒரு மனிதனை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கிறோம். In the scripture we read about a man called Ahab. தேவன் ஒரு பிரமாணம் கொடுத்திருந்தார். God had given a commandment. அந்த எரிகோவில் உள்ள பொருள் எல்லாம் கர்த்தருடைய பொக்கிஷத்தில் சேர்க்க வேண்டும். All the treasures of Jericho should come to the treasury of the Lord. ஆனால் ஆகானை பொறுத்தவரையில் அவன் என்ன செய்தான்? But what did Ahab do? சில பொருள்களை அவன் இச்சித்து எடுத்துக்கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். We see that he coveted certain things and took it for himself. ஒரு சால்வையை குறித்து நாம் பார்க்கிறோம். We read about a shawl. அதுல மேட் இன் பாபிலோன் என்று போட்டிருந்தது. It was written made in Babylon. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to God's holy name. சாதாரண சால்வையா இருந்திருந்தால் அவன் அதை எடுத்திருக்க மாட்டான். If it had been an ordinary shawl, he would have not taken it. அந்த பொருள் எங்கே தயாரிக்கப்பட்டது? Where was it made? அவனுக்கு இச்சை உண்டாகக்கூடிய காரணத்தை நான் சொல்லுகிறேன். I'm telling of the reason why he lusted after that. ஒரு சாதாரண பொருளா இருந்தால், சாதாரண சால்வையா இருந்தால்
அவன் இச்சித்திருக்க மாட்டான். If it had been an ordinary shawl, naturally he would never have lusted after it. அவனுக்கு இச்சை எப்படி வந்தது என்கிற காரணம் அங்க எழுதப்பட்டிருக்கிறது. The reason why he lusted over it has been written here. அது பாபிலோனிய சால்வையா இருந்தது. It was a goodly Babylonian shawl. அது ஒரு விலையேறப்பட்ட சால்வையா இருந்தது, கண்களை ஈர்க்கக்கூடிய சால்வையா இருந்தது. It was quite costly and attractive also. அப்போது அவன் என்ன செய்தான், சில பொருள்களை, சில வெள்ளி பொன், இந்த பாபிலோனிய சால்வை இவற்றை அவன் இச்சித்து எடுத்துக்கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். We read that certain amount of gold, silver and this Babylonian garment he had coveted and taken it for himself. வாசிப்போம் யோசுவாவின் புத்தகத்தில் 7:21. Joshua chapter 7 verse 21. கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும், கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வை, ஒரு சால்வை என்று எழுதப்படவில்லை. அது எங்கே தயாரிக்கப்பட்ட சால்வை? பாபிலோனிய சால்வை. It is written, among the spoils a goodly Babylonish garment. 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். I coveted them and took them. தேவன் எதை எடுக்க வேண்டாம் என்று சொன்னாரோ, whatever things God had asked them not to take, தேவன் எதை விலக்கினாரோ, whatever things God had asked them to avoid, அதை இச்சித்து எடுத்துக்கொண்டான். He coveted after that and took it. அப்ப ஆகானுடைய ஜீவியத்தில் தேவனுடைய பிரமாணத்தை பார்க்கலாம், தேவனுடைய வார்த்தையை பார்க்கலாம், அவனுக்கு சால்வை மிகப்பெரியதாய் காணப்பட்டது. The Babylonian garment was more important for Achan than the word of God and his commandment. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Dear child of God, இந்த உயிர்த்தெழுந்த காலை வேளையில் எந்தெந்த காரியங்களில் நாம் இச்சையுள்ளவர்களாய் இருக்கிறோம்? This resurrected morning, let us see in what things we have our lust. எந்தெந்த பொருள்கள் மேல் நாம் ஆசை இச்சை வைத்து அதற்கு அடிமைப்பட்டிருக்கிறோம்? What are the things to which we have given our affections and lust and have been slaves? இந்த உயிர்த்தெழுந்த காலை வேளையில் இந்த வார்த்தைகளை கேட்கிற இந்த வேளையில் தானே நாம் இச்சித்ததான அந்த காரியங்களை தேவ சமூகத்திலே இருதயத்திலே அறிக்கையிடுவோமாக. This resurrected morning, this time when we are listening to the word of God, let us confess in the presence of God the things we have lusted for. ஒருவன் கிறிஸ்தவ பெயர் வைத்ததினாலோ கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததினாலோ அவன் கிறிஸ்தவன் அல்ல. Not just because he is born in a Christian family and has a Christian name he can become a Christian. பெந்தோஸ்தே குடும்பத்தில் பிறந்ததினால அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. Just because he is born in a Pentecostal family he cannot be a Christian. மெய்யான கிறிஸ்தவன் யார்? Who is a true Christian? கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். Those that are Christ have crucified their flesh along with their lusts and affections. தன்னுடைய மாம்சத்தையும் அதில் எழும்பக்கூடிய ஆசை இச்சைகளையும் எவனொருவன் சிலுவையில் அறைகிறானோ அவனே மெய்யான கிறிஸ்தவனாயிருக்கிறான், கிறிஸ்துவின் உடையவனாயிருக்கிறான். Only the person who has crucified his flesh along with the affections and lust is a true Christian and he has Christ in him. நாம் கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். We have come to the last times. இன்றைக்கு நம்முடைய ஜீவியத்தை நிதானித்து பார்த்தால் நமக்குள்ளே எவ்வளவோ ஆசைகளும் உலக பிரகாரமான எவ்வளவோ ஆசைகளும் இச்சைகளும் நமக்குள்ளே புதைந்து இருக்கிறது. And today if we examine ourselves we can find so many lusts and affections according to this world found in our lives. ஆகானுக்குள்ளே ஆசை இச்சை வந்தபோது அந்த இச்சை நிமித்தமாக அவனுக்கு ஒரு பெரிய நியாய தீர்ப்பு வந்தது. When Achan had given room for lust and affections, there he had to face judgment. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று கர்த்தராகிய இயேசு சொல்லுகிறார். Lord Jesus Christ said, remember Lot's wife. ஏன் லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ள வேண்டும்? Why should we remember Lot's wife? அவள் சோதோம் கொமோரா பட்டணத்தின் பொருள்கள் மேல் இச்சை உள்ளவளாய் காணப்பட்டாள். For she lusted after the things in the land of Sodom and Gomorrah. லோத்து சோதோம் பட்டணத்தை இச்சித்தான். Lot had lusted the land of Sodom. அந்த செழிப்பான நகரத்தை லோத்து இச்சித்தான். Lot had desired the fertile land of Sodom. ஆகவே தான் அந்த பட்டணத்திலே வாசம் பண்ணும்படியாய் தெரிந்து கொண்டான். That is why he chose to live in that place. ஆனால் அதே வேளையில் லோத்தின் மனைவி எச்சரிக்கப்பட்ட பிற்பாடும் இந்த பட்டணத்தை விட்டு ஓடிப்போ, இந்த சமபூமி எங்கும் நில்லாதே என்று எச்சரிக்கப்பட்ட பிற்பாடும் அவள் தன்னுடைய பிரயாணம் பண்ணி வருகிற வேளையில் பின்னிட்டு பார்த்தாள். At the same time, even though Lot's wife had received a warning not to turn back and see the plains of Sodom, she turned back lusting after the things that were found in Sodom and became a pillar of salt. அவளுடைய கண்களுக்கு முன்பாக ஒரு பெரிய நியாய தீர்ப்பு காணப்பட்டது. And before her eyes was a great judgment. அந்த நியாய தீர்ப்பை அவள் ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. And she did not consider the judgment to be something great. எப்படி ஆயிலும் இந்த அழிவிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும்
என்று ஜீவன் தப்ப ஓடி போக வேண்டும் என்கிற எண்ணம் அவளுக்கு உண்டாகவில்லை. She did not have the mind to escape for life from this destruction. அந்த பட்டணத்தில் உள்ள ஒவ்வொரு பொருள் மேல் அவளுக்கு ஆசை இச்சை காணப்பட்டது. For she had a lust and affection towards each thing found in that land. தன்னுடைய ஆசையையும் தன்னுடைய பாசத்தையும் அவள் அந்த பட்டணத்தின் மேல் வைத்திருந்தாள். She had placed her lust and affections over that land. அந்த பட்டணத்தில் உள்ள பொருள்களால் செல்வ செழிப்பால் அவள் மயக்கப்பட்டிருந்தாள். She was attracted by the things and the prosperity of that land. ஆகவே தான் அவள் பின்னிட்டு பார்த்தாள். That is why she turned back. தேவனுடைய வார்த்தையை மீறினாள். She transgressed the commandment of the Lord. தேவனுடைய வார்த்தை என்ன சொன்னது? What was the word of God? பின்னிட்டு பாராதே. Turn not back. இந்த சமபூமி எங்கும் நில்லாதே. Do not stand in the plains. உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. Escape for thy life. மலைக்கு ஓடிப்போ. Escape to this mountains. இப்படி எல்லாம் ஆண்டவர் சொல்லியிருந்தார். God had told all these things. ஆனால் அவள் பின்னிட்டு பார்த்தாள். But she turned back. ஆகவே தான் இயேசு சொல்லுகிறார், லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். That is why Jesus said, remember Lot's wife. ஏன் லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ள வேண்டும்? Why should we remember Lot's wife? அவள் உலக பிரகாரமான இச்சைகளுக்கு சோதோம் பட்டணத்தில் காணப்படுகிற பொருள்களின் மேல் இச்சை உள்ளவளாய் காணப்பட்டாள். For she had her lust and affection towards the worldly materials found in the land of Sodom. இந்த உலகம் அக்னிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. This world is reserved unto fire. ஆகவே இந்த உலகத்தில் உள்ள எந்த பொருளின் மேல் நம்முடைய ஆசைகள் இச்சைகள் இருக்குமானால், Therefore, if we have a lust and affections towards anything that belongs to this world, இந்த வேளையில் தானே ஆண்டவரே இந்த ஆசை இச்சைகளிலிருந்து நீ வெளியே கொண்டு வர வேண்டுமே என்று நாம் கேட்போமாக. let us ask now to the Lord, saying, Lord, please bring me out of all these affections and lusts. பிரியமானவர்களே, ஆசை இச்சைகளுக்கு நாம் அடிமைப்பட்டிருப்போமானால், Dearly beloved, if you are slaves to affections and lusts, ஒரு 5 நிமிட 10 நிமிட ஜெபத்தில் நாம் அந்த ஆசை இச்சைகளிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாது. for just 5 minutes of prayer we cannot get deliverance from these affections and lusts. அந்த ஆசை இச்சைகளிலிருந்து தேவன் நம்மை வெளியே கொண்டு வர முடியாது. நாம் அதிக நேரம் தேவ சமூகத்திலே மனஸ்தாபத்தோடு கண்ணீரோடு கதற வேண்டியது அவசியமாயிருக்கிறது. We have to cry out with tears for long hours in the presence of God so that he may bring us out of all these affections and lusts. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அடுத்தபடியாக ஆத்துமாவிலே காணப்படுகிற 5வது காரியம் தெரிந்து கொள்ளுதல். The 5th thing found in the soul is choosing. முதலாவது வாஞ்சைகள். First is the desire. இரண்டாவது உணர்ச்சிகள். Second is emotions. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to God's holy name. மூன்றாவதாக சுபாவங்கள். Third is the nature. நான்காவதாக ஆசாபாசங்கள். Fourth is the affections and lusts. ஐந்தாவதாக தெரிந்து கொள்ளுதல். And fifth is choosing. இப்போ தெரிந்து கொள்ளுதலை குறித்து சில காரியங்களை நாம் பார்க்கிறோம். Let us see certain things about the choosing. ஒரு தேவனுடைய பிள்ளை எதை தெரிந்து கொள்ள வேண்டும்? What should a child of God choose? தேவன் மனிதனுக்கு சுயாதீனத்தை கொடுத்தார். God has given man independent spirit. ஏதேன் தோட்டத்திலே தேவன் ஆதி மனிதனை வைத்தபோது அவனுக்கு சுயாதீனத்தை கொடுத்திருந்தார். In the Garden of Eden, when God had placed the first man, he gave him independence. தெரிந்தெடுக்கும் உரிமை அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. And he was given the power to choose. அதான் சுயாதீனம். That is free spirit. தேவன் யாரையும் பலவந்தம் பண்ணி இந்த வாழ்க்கையை வாழ நிர்பந்தம் பண்ணுவதில்லை அல்லது பலவந்தம் பண்ணுவதில்லை. God doesn't force or constrain anybody to lead such a life. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆனால் ஆதி மனிதன் என்ன செய்தான்? What did the first man do? தேவன் விலக்கி வைத்த காரியத்தை தெரிந்து கொண்டான். He chose the thing that was forbidden by God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. இதை செய்யாதே அல்லது இதை புசிக்காதே என்று ஆண்டவர் பிரமாணம் கொடுத்திருந்தார். God had given him a law not to eat that forbidden fruit. அந்த ஏதேன் தோட்டத்தில் ஜீவனும் இருந்தது, மரணமும் இருந்தது. In the Garden of Eden was found both life and death. ஆனால் ஜீவனை தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆதி மனிதனை தேவன் பலவந்தம் பண்ணவில்லை. But God never forced the first man, saying that he had to choose only life. ஆதி மனிதனுக்கு மாத்திரமல்ல, இந்த இடத்திலே கடந்து வந்த ஒவ்வொரு மனிதனுக்கும், முழு உலகத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் சுயாதீனம் கொடுத்திருக்கிறார். Not only for the first man, but for everybody in this world, including those who have come to this place, God has given a free spirit. தெரிந்தெடுக்கக்கூடிய உரிமையை தேவன் மனிதனுக்கே விட்டு கொடுத்திருக்கிறார். God has given him the liberty to choose. ஏதேன் தோட்டத்திலே ஜீவனும் இருந்தது, மரணமும் இருந்தது. In the Garden of Eden was found life and death. இந்த கனியை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய். When you eat this fruit, you shall surely die. மரணமும் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. If death was placed there. ஆனால் ஆதி மனிதன் மரணத்தை தெரிந்து கொண்டான்.
But the first man chose death. அவருடைய ஆத்துமா மரித்தது. His soul died. தேவ சமூகத்தை விட்டு அவர்கள் துரத்தப்பட்டார்கள். They were chased from the presence of God. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Dear child of God, பாவம் நிறைந்த உலகத்திலே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். we have been placed in the world filled with sin. ஆனால் அதே வேளையில் தேவன் நமக்கு சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். At the same time, God has given us a free spirit. தெரிந்தெடுக்கக்கூடிய உரிமையை நமக்கே விட்டு கொடுத்திருக்கிறார். He has given us a liberty to choose. தேவன் எந்த மனிதனையும் பலவந்தம் பண்ணுவதில்லை. For God doesn't force anybody. ஆனால் தெரிந்தெடுக்கக்கூடிய உரிமை நம்முடையதா இருக்கிறது. But it is our liberty to choose. நாம் எதை தெரிந்தெடுக்க போகிறோம்? What are we going to choose? உபாகமம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, When we read Deuteronomy chapter 30 verse 19, நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. ஜீவனை தெரிந்து கொண்டு. choosing life. எதை தெரிந்து கொள்ள வேண்டும்? What should we choose? மறுபடியும் வாசிப்போம். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஜீவனையும் மரணத்தையும் வைக்கிறார். He is pleasing life and death. இப்ப நீங்க தெரிந்தெடுக்க கூடியது ஜீவனா மரணமா? What are you going to choose? Is it going to be life or death? அடுத்து ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் நமக்கு முன்பாக வைக்கிறார். Next he places blessing and cursing also before us. அப்ப நமக்கு தேவை தேவ ஆசீர்வாதமா அல்லது சாபமா? What do we need? Is it the blessing of God or his curse? அப்ப தெரிந்தெடுக்க கூடிய காரியத்தை தேவன் நமக்கு முன்பாக வைக்கிறார். So God has given us the power to choose. நம்முடைய ஆத்துமா தெரிந்தெடுக்கக்கூடிய காரியம் ஜீவனாக இருக்க வேண்டும். The thing that our soul should choose should be life. நம்முடைய ஆத்துமா தெரிந்தெடுக்கக்கூடிய காரியம் ஆசீர்வாதம், தேவ ஆசீர்வாதமா இருக்க வேண்டும், உலக ஆசீர்வாதம் இல்ல. Our soul should choose the blessings from God. தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். The blessings given by God. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to God's holy name. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். The blessing of the Lord, it maketh rich. அதனோடே அவர் வேதனையை கூட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written, he addeth no sufferings thereunto. இந்த உலகத்தில் உள்ள ஆசீர்வாதங்கள் ஒரு மனிதனுக்கு வேதனையை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. The blessings of the world will give pain to this man. ஆனால் தேவன் ஒரு மனிதனுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும்போது அதனோடே வேதனையை கூட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. And when God gives blessings to a man, he does not add sufferings to it. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னை தெரிந்து கொள்ளும் பகுதி இந்த உயிர்த்தெழுந்த காலை வேளையில் எதை தெரிந்து கொள்கிறது? Therefore, dear child of God, this resurrected morning, what are you going to choose? உபாகமம் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, When we read Deuteronomy chapter 11 verse 26, இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். I place before you blessing and curse. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to God's holy name. நாம் எதை தெரிந்து கொள்ள போகிறோம்? What are we going to choose? ஆபிரகாம் லோத்தை குறித்து நான் சொல்லுகிறேன். I'm telling you about Abraham and Lot. இருவரும் பிரயாணம் பண்ணி வந்தார்கள். Both of them journeyed together. ஆனால் பிரயாணம் பண்ணி வருகிற வேளையில் லோத்து சோதோம் பட்டணத்தை தெரிந்து கொண்டான். On the journey we see Lot had chosen the land of Sodom. சோதோம் பட்டணத்தை தெரிந்து கொள்ள காரணம் என்ன? What was the reason for him to choose Sodom? அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் காணப்பட்டது. It was like the garden of the Lord and the land of Egypt. கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் நீர்வளம் பொருந்தின செழிப்பான தேசமா இருந்தபோது அதை லோத்து கண்டபோது அவன் அதை தெரிந்து கொண்டான். When Lot saw that Sodom was like the garden of God and like the land of Egypt, fertile with water, he chose that. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Genesis chapter 13 verse 10. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. It was like the land of Egypt. கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. It was like garden of God and the land of Egypt. ஆகவே லோத்து அதை தெரிந்து கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். Therefore Lot had chosen that. ஆனா ஆபிரகாமுக்கு அந்த சோதோம் பட்டணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் உண்டாகவில்லை. But Abraham did not have a mind to choose the land of Sodom. லோத்து பார்த்த அதே நீர்வளம் பொருந்தின தேசத்தை ஆபிரகாமும் பார்த்தான். Abraham also saw the same fertile place that Lot had seen. ஆனால் ஆபிரகாமுக்கு அந்த சோதோம் பட்டணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் உண்டாகவில்லை. But Abraham did not have a thought or mind to select the land of Sodom. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில், இந்த பொல்லாத வாழ்க்கையில், பொல்லாத உலகத்தில் நாம் ஜீவிக்கும் போது நாம் எதை தெரிந்து கொண்டு ஜீவிக்கிறோம்? Dear child of God, while we are living in this wicked world, what are we choosing?
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. நம்முடைய ஜீவியத்தை நாம் நிதானித்து பார்ப்போமாக. Let us examine our lives. எப்படியாயிலும் நாம் பரலோகத்துக்கு போக வேண்டும், புதிய எருசலேமாய் மாற வேண்டும். Somehow or the other I should become New Jerusalem. எப்படியாயிலும் நாம் சீயோனாய் மாற வேண்டும். Or somehow or the other I should become Zion. என்று அதை நாம் தெரிந்து கொள்கிறோமா? Are we choosing that? அல்லது இந்த உலக பிரகாரமாக ராஜ்யத்திலே, இந்த உலக ராஜ்யங்களிலே ஒரு பெரிய ஸ்தானத்தை அடைய வேண்டும் என்று அதை தெரிந்து கொண்டு நாம் அதற்கேற்றபடி நாம் நம்மை மாற்றிக்கொண்டு ஜீவித்துக் கொண்டிருக்கிறோமா? Or are we minded about the kingdom of this world? We want to choose high ranks in this world, and are we living according to that? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது நம்முடைய ஆத்மாவில் காணப்படுகிற இந்த 5 அனுபவங்களும் குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்பட வேண்டும். Therefore, when Lord Jesus Christ comes, all the 5 experiences found in our soul should be found blameless. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அடுத்து நம்முடைய சரீரத்திலே 5 விதமான அனுபவங்கள் காணப்படுகிறது. Next, there are 5 experiences in our body. நம்முடைய 5 புலன்கள் தான் சரீரத்திலே 5 விதமான அனுபவங்களாக இருக்கிறது. All the 5 senses in our body are the 5 vessels in the body. முதலாவது நம்முடைய கண்கள். First, our eyes. இந்த கண்கள் எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும்? How should our eyes be? இந்த கண்ணினுடைய விசேஷம் என்ன? What is the speciality in our eyes? இயேசு சொல்லும்போது மத்தேயு 6ஆம் அதிகாரம் 22-23 வசனங்கள். In Matthew chapter 6 verses 22 and 23, Jesus said, கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது என்று இயேசு சொல்லுகிறார். And Jesus said, the light of the body is the eye. இந்த சம்பவத்தை எப்போது சொல்லுகிறார்? மேலே உள்ள வசனங்களை நீங்கள் படித்து பார்த்தால், இந்த பூமியிலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் என்கிற சத்தியத்தை சொல்லிவிட்டு தான் இந்த கண்ணின் அனுபவத்தை குறித்து பேசுகிறார். In the preceding verses, we can see Lord Jesus Christ has said that we should not be minded about gathering treasures on this earth, saying that he had also told about the eye. இன்றைக்கு அநேகருடைய கண்கள் உலக பிரகாரமான காரியங்களை இச்சிக்கக்கூடியதாக இருக்கிறது. Today our eyes are lusting about the things of this world. பரலோகத்தை காணத்தக்க கண்கள் இன்றைக்கு அநேகருக்குள் இல்லை. Today many do not possess eye which can see heaven. தேவன் நமக்காக உன்னதத்திலே அல்லது பரலோகத்திலே ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற சிங்காசனத்தை காணத்தக்க கண்கள் இன்றைக்கு அநேகருக்கு இல்லை. Today many do not possess the eye by which they can see the throne that God is getting ready for us in heaven. 2 விதமான கிரீடத்தை குறித்து கொரிந்தியருக்கு பரிசுத்த பவுல் எழுதுகிறார். Saint Paul has written to the Corinthians about 2 types of crowns. ஒன்று அழிவுள்ள கிரீடம். One is a crown that will fade away. அது இந்த உலகத்திலே கிடைக்கக்கூடிய கிரீடம். That is the crown that we can get in this world. இரண்டாவது அழிவில்லாத கிரீடம். And another crown that will not fade away. நீங்கள் எதை பெறும்படியாக பிரயாசப்படுகிறீர்கள்? And for what are you laboring? அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படியாக நாம் பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறோமா? Are we laboring to receive the crown which will fade away? நம்முடைய கண்களுக்கு அழிவில்லாத கிரீடம் பரலோகத்திலே நமக்காக தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அழிவில்லாத கிரீடத்தை காணக்கூடிய கண்கள் இன்றைக்கு நமக்கு உண்டாயிருக்கிறதா? Or do we have our eyes by which we can have a look at the crown that will not fade away, that has been reserved in heaven for us? கண்ணானது சரீரத்தின் விளக்கு என்று இயேசு சொல்லுகிறார். Jesus said that the eye is the light of the body. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். If thine eye is single, thy whole body shall be full of light. ஒரு மனிதனுடைய கண்கள் தெளிவாய் இருந்தால் அவனுடைய சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும் என்று இயேசு சொல்லுகிறார். Jesus said, if the eye of a person is single, his whole body will be light. ஒருவேளை நம்முடைய கண் தெளிவாய் இல்லாமல் இருந்தால் நம்முடைய சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். In case our eyes are not clear, our whole body will be in darkness. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. இன்றைக்கு நம்முடைய கண்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? Today how are our eyes? கண்கள் மூலமாய் நம்முடைய ஜீவியத்திலே வரக்கூடிய பாவங்களுக்கு நரகம்தான் முடிவாக இருக்கிறது என்று இயேசு சொல்லி இருக்கிறார். Jesus said, for the sins that come through our eyes, the end will be hell. மார்க் 9ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தில் இயேசு சொல்லும்போது கண்களினால் வரக்கூடிய பாவங்களுக்கு அல்லது கண்களினால் நம்முடைய ஜீவிதத்தில் வரக்கூடிய தோல்விகளுக்கு எரி நரகம் தான் முடிவாக இருக்கிறது. Jesus said, for all the sins or all the failures that we receive through our eyes, the end will be fire. உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு. நீ 2 கண்ணுடையவனாய் நரக அக்னியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால்
if thine eye offend thee. இப்ப ஏதேன் தோட்டத்துல ஆதி மனிதன் அந்த ஏவாள் ஆதாம் விழுந்து போக காரணம் என்ன? What was the reason for the fall of the first man Adam and his wife Eve? ஏவாளுக்கு வந்த பிரச்சனை அந்த கண்களினால் அந்த தேவன் விலக்கின கனியை அவள் இச்சித்தாள். For she had lusted the forbidden fruit with her eyes. அந்த கனி பார்வைக்கு நல்லது என்று நாம் வாசிக்கிறோம். We read that the fruit was pleasant to the eyes. அவளுடைய பார்வையில ஒரு வீழ்ச்சி வந்தது. For there was a downfall in her looks. புசிப்புக்கு இன்பம். It was pleasant to the taste also. இதை கண்டபோதுதான், இதை அவள் பார்த்தபோதுதான், அந்த கனியை பார்த்தபோது அதை புசிக்க வேண்டும் என்கிற எண்ணம் அவளுக்கு உண்டானது. When she saw that fruit, she wanted to eat it. இப்ப தேவன் விலக்கின காரியத்தை அந்த பக்கமே அவளுடைய கண்களை செலுத்தாமல் இருந்திருந்தால், அந்த குறிக்கப்பட்ட கனியை அவள் பார்க்காமல் அந்த ஏதேன் தோட்டத்தில் அவள் நடமாடி இருந்தால் அவளுக்கு வீழ்ச்சி வந்திருக்காது. If she had stayed away from the forbidden fruit and she had kept her ways not from the way to the fruit, she would not have faced a fall in her life. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 3:6. Genesis chapter 3 verse 6. அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாயிருக்கிறது. பார்வைக்கு இன்பம். It was pleasant to the eyes. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அவளுடைய பார்வையில் ஒரு வீழ்ச்சி வந்தது. There was a downfall in her looks. தேவன் எதை புசித்தால் உனக்கு மரணம் என்று சொன்னாரோ, The thing that God had asked her to stay away from, அந்த கனியை புசித்தால் உனக்கு மரணம், நீ சாகவே சாவாய். if you eat the fruit you shall die. அப்ப மரணத்தை கொண்டு வரக்கூடிய அந்த கனி இவள் பார்வைக்கு இன்பமாக மாறிற்று. The same fruit which he will bring in death was pleasant to the eyes of Eve. அல்லது தேவன் விலக்கின மரணத்தை கொடுக்கக்கூடிய, ஆத்தும மரணத்தை கொண்டு வரக்கூடிய அந்த கனி இப்பொழுது ஏவாளுக்கு அவள் பார்வைக்கு இன்பமாய் தெரிகிறது. The fruit that was forbidden by God, the fruit that can bring a death in a soul, was now pleasant to the eyes of Eve. இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் ஆத்துமாவிலே மரணத்தை கொண்டு வரக்கூடிய எத்தனையோ விஷயங்கள், எத்தனையோ பாவ காரியங்கள் நம்முடைய பார்வைக்கு இன்பமாக தெரிகிறது. Dear child of God, even today many things that may bring in a death in your souls is very attractive to your eyes. நம்முடைய ஜீவியத்தை தேவ சமூகத்தை விட்டு அப்புறப்படுத்தக்கூடிய எத்தனையோ காரியங்கள் நம்முடைய கண்களுக்கு இன்பமாக தெரிகிறது. Many things that can separate us from the presence of God is very attractive to our eyes today. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. நம்முடைய கண்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? How are our eyes? கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. For the eye is the light of the body. அவை நம்முடைய கண்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். So our eyes also should be preserved. ஒரு பக்தன் சொல்லுகிறார், யோபு சொல்லுகிறார், என் கண்களோடு நான் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன். The Job the devotee said, I have made a covenant with my eyes. இந்தந்த காரியங்களை தான் பார்ப்பேன். I will see only those things. இந்தந்த காரியங்களை நான் பார்க்க மாட்டேன். I will not see those other things. என்று கண்களோடு உடன்படிக்கை பண்ணுகிற ஒரு ஜீவியம் எனக்கு உங்களுக்கு தேவையா இருக்கிறது. You and I also need a life whereby we make a covenant with our eyes. ஒருவேளை தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை இன்றைக்கு நாம் பார்த்துக் கொண்டிருப்போமானால், maybe if you are seeing things that does not please the Lord today, நாம் தேவ சமூகத்திலே மனஸ்தாபப்படுவோமாக. we have to repent for that in the presence of God. ஆண்டவரே, இந்தந்த காரியங்களை பார்க்காமல் இருக்க எனக்கு கிருபை தாரும் என்று கேட்போமாக. Let us ask him, Lord, give us grace so that I may not see all those things. என் கண்கள் இந்தந்த காரியங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிறது, ஆண்டவரே அந்த அடிமைத்தனத்திலிருந்து என்னை வெளியே கொண்டு வாரும் என்று கெஞ்சுவோமாக. Let us beg the Lord saying, Lord, my eyes are slave to these things, please bring me out of this slavery. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே நம்முடைய கண்கள் இயேசு வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்பட வேண்டும். Therefore when Jesus comes, our eyes also should be preserved blameless. அப்படியானால் நம்முடைய கண்கள் எப்படிப்பட்ட கண்களா இருக்க வேண்டும்? If that be the case, what sort of eyes should we have? நம்முடைய கண்கள் ஒரு புறாவின் கண்களாய் மாற வேண்டும். Our eyes should be like the eyes of a dove. தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்கும் புறா கண்களாக நம்முடைய கண்கள் மாற வேண்டும். Our eyes should be the dove's eyes which stands by the waters of tears. நம்முடைய கண்கள்ல கண்ணீர் விடுகிற ஒரு அனுபவம் தேவையா இருக்கிறது. We need an experience of shedding tears. எரேமியா சொல்லுகிறார், Jeremiah says, எருசலேமே நதி அவ்வளவு கண்ணீர் விடு. O Jerusalem, cry. உன் கண்ணின் கருவிழிகள் சும்மா இருக்க ஒட்டாதே. Do not allow the eyes to stay. அப்ப நம்முடைய கண்களின் கருவிழிகளை நாம் சும்மா இருக்க விடக்கூடாது. So we should not allow our eyelids to stay. இன்றைக்கு நமக்கு பலவீனங்கள் பல இருக்கலாம். There may be many weaknesses in our life today. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பல தோல்விகள் இருக்கலாம். There may be many defeats in our spiritual life. சில பாவங்களுக்கு, ரகசிய பாவங்களுக்கு நீங்கள் அடிமைப்பட்டு இருக்கலாம். You may be slaves to certain secret sins also. அப்ப அந்த அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டுமானால் இந்த கண்கள் உதவி செய்ய வேண்டும். Therefore if you want to come out of this slavery, your eyes should help you. நம்முடைய கண்கள் கண்ணீர் விடக்கூடிய கண்களாய் தேவ சமூகத்திலே
கண்ணீர் விடக்கூடிய கண்களாய் மாற வேண்டும். Our eyes should be able to shed tears in the presence of God. தேவன் நம்முடைய கண்ணீரை காண வேண்டும். God also should see our tears. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. தேவ சமூகத்தில் நீங்கள் சிந்துகிற 2 சொட்டு கண்ணீர் உங்கள் ஜீவியத்திலே ஒரு பெரிய திருப்புமுனையை கொண்டு வருகிறது. Just 2 drops of tears also if we shed in the presence of God, that may bring in a great turning point in your life. ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய ஆவி ஆத்தும சரீரம் முற்றிலும் பரிசுத்தமாக்கப்பட இந்த கண்கள் மிக மிக அவசியம். தேவ சமூகத்திலே நாம் கண்ணீர் விடக்கூடியவர்களாய் மாற வேண்டும். Dearly beloved, so that our spirit, soul and body are sanctified perfectly, these eyes are important and eyes should shed copious tears. இயேசுவின் கண்கள் பிதாவின் சமூகத்தில் கண்ணீர் விடக்கூடிய கண்களாய் இருந்தது. In the presence of the Father, the eyes of Jesus was able to shed tears. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. இயேசு கண்ணீர் விடக்கூடியவராய் காணப்பட்டார். Jesus also shed tears. யோவான் 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். John 11:35. இயேசு கண்ணீர் விட்டார். இயேசு கண்ணீர் விட்டதாக நாம் பார்க்கிறோம். Jesus wept. It is அவருடைய கண்கள் கலங்கினது. His eyes went misty. இனி லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே வாசிக்கும்போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, எருசலேம் நகரத்தை பார்த்து இயேசு கண்ணீர் விட்டார். In the gospel according to Saint Luke, we can see that Jesus shed tears for the city of Jerusalem. எபிரேயர்ல நான் வாசிக்கும்போது, Third in Hebrews, அங்கே அவர் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு, எபிரேயர் 5:7. Hebrews chapter 5 verse 7. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. இயேசு கண்ணீர் விட்டதை நாம் இங்கே பார்க்கிறோம். Here we read that Jesus wept. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அடுத்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் வாசிக்கும்போது, In Luke chapter 19 41ஆம் வசனம். verse 41. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது. 3 காரியங்களுக்காக இயேசு கண்ணீர் விட்டார். Jesus wept for 3 things. முதலாவது யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நாம் பார்க்கிறோம், இயேசு கண்ணீர் விட்டார். First, in the gospel according to Saint John, we see Jesus wept. எதற்காக கண்ணீர் விட்டார்? Why did he cry? அந்த இடத்திலே காணப்பட்ட ஜனங்கள் அவிசுவாசம் உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். For the people in the place were not believing. தேவனுடைய வல்லமையை விசுவாசிக்க முடியாதவர்களாய் காணப்பட்டார்கள். For they were not able to have faith in the power of God. லாசரு மரித்து போனதுக்காக இயேசு கண்ணீர் விடவில்லை. Jesus did not shed tears for the death of Lazarus. ஏனென்றால் லாசருவை உயிரோடு எழுப்பத்தான் இயேசு அங்கே வந்திருக்கிறார். For Jesus had gone there only to raise up Lazarus from the dead. இன்னும் கொஞ்ச நேரத்தில் லாசருவை அவர் உயிரோடு எழுப்ப போகிறார். In a short while he was going to raise Lazarus from the dead. ஆகவே செத்து போன லாசருக்காக அவர் கண்ணீர் விடவில்லை. Therefore he did not shed tears for the dead Lazarus. அந்த இடத்திலே கூடியிருந்த ஜனங்களுடைய அவிசுவாசத்தை கண்டு கண்ணீர் விடுகிறார். And he shed tears only by seeing the unbelief of the people who had gathered there. அதுபோல அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய அவிசுவாசத்துக்காக அல்லது மற்றவருடைய நம்முடைய குடும்பத்தில் மற்றவருடைய அவிசுவாசத்தை நாம் காணும்போது தேவ சமூகத்தில் கண்ணீர் விட வேண்டும். So dear children of God, you have to shed tears in the presence of God for your unbelief and also the unbelief found in the family members. ஒரு குடும்பத்தில் கணவனுக்குள்ள ஒரு சரியான விசுவாசம் இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். Suppose a husband does not have a proper faith in the family. தேவன் மேல விசுவாசம் இல்ல. He does not have faith in God. இந்த பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தின் மேல விசுவாசம் இல்ல. He does not have faith in the fellowship of the saints. இந்த சத்தியத்தின் மேல விசுவாசம் இல்ல. He does not have faith in this truth. ஒரு கணவனுக்கு இல்லாமல் போகும்போது மனைவி கண்ணீர் விட வேண்டும். If the husband does not have all these things, the wife should shed tears. பிள்ளைகளுக்கு அது இல்லாமல் போகும்போது பெற்றோர் கண்ணீர் விட வேண்டும். When the children lack all these things, the parents should shed tears. சில குடும்பத்தில் பெற்றோருக்கு அது இல்லாமல் போகும்போது ஆவிக்குரிய பிள்ளைகள் பெற்றோருக்காக கண்ணீர் விட வேண்டும். And in certain houses, when the parents lack all those things, the spiritual children should shed tears for the parents. இயேசு கண்ணீர் விட்டார். Jesus wept. அவருடைய கண்கள் கலங்கக்கூடியதாக இருந்தது. His eyes were able to go misty. இந்த நாட்களிலே கண்ணீர் விடக்கூடிய கண்கள் நமக்கு தேவையாக இருக்கிறது. These days we also need eyes by which we can shed tears. புலம்பல் 2:18. சீயோன் குமாரத்தின் மதிலே இரவும் பகலும் நதி அவ்வளவு கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே, உன் கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க விட்டாதே. ஓய்ந்திராதே. Do not give thyself rest. உன் கண்ணின் கருவிழி சும்மா இருக்க விட்டாதே. Let not the apple of thine eye cease. நம்முடைய கண்கள் எப்படி குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்பட வேண்டும். Our eyes should be preserved blameless. ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய கண்கள் எப்படிப்பட்ட கண்களா இருக்க வேண்டும்? How should the eyes of a child of God be? என்பதை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். I am telling about these. நம்முடைய கண்கள் கண்ணீர் விடக்கூடிய கண்களா இருக்க வேண்டும். Our eyes should be able to shed tears. இயேசு கண்ணீர் விட்ட 3 சந்தர்ப்பங்கள்.
The three places where Jesus wept. ஒன்று ஜனங்களுடைய அவிசுவாசத்தை கண்டபோது. First, when he saw the unbelief of the people. அதுபோல நீங்க மற்றவங்களுடைய அவிசுவாசத்தை காணும்போது. Similarly, when you see the unbelief in others. தேவ ஊழியர்களாகிய எனக்கு தேவ ஊழியனாகிய எனக்குள்ள விசுவாசம் என்று வைத்துக் கொள்ளுங்க. Suppose I, being a minister of God, I do not possess that faith in me. என்னுடைய அவிசுவாசத்தை நீங்க பாக்குறீங்க விசுவாசிகள். You believers are able to find out the unbelief in me. அப்ப நீங்க என்ன செய்ய வேண்டும்? What should you do? எனக்கு விசுவாசம் கிடைக்கும்படியாய் அல்ல என்னுடைய அவிசுவாசத்துக்காக நீங்க தேவ சமூகத்தில் கண்ணீர் விட வேண்டும். You have to shed tears in the presence of God so that he may take away all my unbelief. அதுபோல நான் உங்களுக்குள்ள அவிசுவாசத்தை பார்க்கும்போது, similarly when I find unbelief in you, தேவ ஊழியர்கள் தேவ ஜனங்களுடைய விசுவாசத்துக்காக கண்ணீர் விட வேண்டும். And the workers of God should shed tears so that the people of God may have faith. அல்லது அவிசுவாசத்துக்காக தேவ சமூகத்தில் கண்ணீர் விட வேண்டும். Or they have to shed tears for their unbelief. இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால் விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் கண்ணீர் விட வேண்டும். On the other hand, we can say that so that they may receive the faith, we have to shed tears. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இரண்டாவதாக இயேசு எதற்காக கண்ணீர் விட்டார்? Second, what for did Jesus shed tears? லூக்கா 19 அதிகாரம் 41 வசனத்தை வாசிக்கும்போது, when we read Luke chapter 19 verse 41, தேவனுடைய நகரத்தை அல்லது எருசலேம் நகரத்தை பார்த்து தேவன் கண்ணீர் விட்டார். Beholding the city of Jerusalem, Jesus wept. அந்த நகரத்தை பார்த்து மாத்திரமல்ல, அங்கே உள்ள ஆலயத்தை பார்த்து கண்ணீர் விட்டார். Not only looking at the city but also looking at the temple, he shed tears. காரணம் என்ன? What was the reason? சமாதானம் இல்லாமல் இருந்தது. For there was no peace there. 42 வசனத்திலே இயேசு அதை சொல்லுகிறார். In verse 42 Jesus says, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுது அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. Now they are hid from thine eyes. அப்ப தேவன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிய முடியவில்லை தேவ ஜனங்களுக்கு. So God wants his people to have peace. சமாதானத்துக்கு ஏற்றவைகள் தேவ ஜனங்களுடைய கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. For the things concerning peace are hid from the eyes of the people of God. ரெண்டு முக்கியமான காரணங்களுக்காக இங்கே கண்ணீர் விடுகிறார். Here Jesus shed tears for two important reasons. 43 வசனத்தை வாசிக்கும்போது, In verse 43, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால், for thou had not known the day of thine visitation. 42 வசனத்தில் சொல்லுகிறார், உனக்கு கிடைத்த இந்த நாளினாயிலும் உனக்கு சமாதானம். And in 42 he says, at least in this thy day thou thinks about peace. உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருந்தாயானால், If thou had thought about the things belonging to thy peace, நலமாயிருக்கும். it would have been better. ஆனால் இப்பொழுது உன் கண்களுக்கு அது மறைவாயிருக்கிறது. But now they are hid from thine eyes. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Dear child of God, குடும்பத்தில் சமாதானம் இல்லையா? is there no peace in the family? தேசத்தில் சமாதானம் இல்லையா? Is there no peace in the land? நீ வாசம் பண்ணுகிற பட்டணத்தில் சமாதானம் இல்லையா? Is there no peace in the city where thou dwellest? அல்லது சபையில் சமாதானம் இல்லையா? Is there no peace in the church? சமாதானத்தை தேவன் கட்டளையிடும்படியாய் கண்ணீர் சிந்த வேண்டியது அவசியமாயிருக்கிறது. It is necessary we have to shed tears so that the Lord promises peace. உன் தனிப்பட்ட குடும்பத்தில் சமாதானம் இல்லையா? Is there no peace in your personal family? உன் ஜீவியத்தில் சமாதானம் இல்லையா? Is there no peace in yourself? சமாதானம் இல்லையே என்று சொல்லி நீ கண்ணீர் விட வேண்டும். You have to cry out saying, oh Lord, I'm lacking peace. உன்னுடைய கண்கள் கண்ணீர் விடும்படியாக பயன்பட வேண்டும். Your eyes should be used to shed tears. அடுத்து தேவன் உன்னை சந்திக்கும் காலத்தை, Next, the day of the visitation of the Lord. தேவன் நம்மை சந்திப்பதை நாம் அறிய வேண்டும். We must know the visitation of God. தேவன் நம்மோடு இடைபடுவதை நாம் அறிய வேண்டும். We must understand God's dealing. இன்னைக்கு தேவ ஜனங்களை தேவன் சந்தித்தாலும் அதை அறியாமல் உணராமல் இருக்கிறார்கள். Even today, people of God do not have an understanding when God deals with them and visits them. அப்படிப்பட்ட காரியத்துக்காக நீங்கள் கண்ணீர் விட வேண்டும். And we have to shed tears for those things also. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. மூன்றாவதாக இயேசு எதற்காக கண்ணீர் விட்டார்? Third instance where Jesus wept. எபிரேயர் 5 அதிகாரம் 7 வசனம். Hebrews chapter 5 verse 7. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. இங்க மூன்றாவது இயேசு எதற்காக கண்ணீர் விட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Here we can see the third reason why Jesus wept. தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி கண்ணீர் விட்டார். He cried unto the person who was able to save him from death. பாவம் நிறைந்த உலகத்தில் மனிதனாக இயேசு வந்தார். In this world full of sin, Jesus came as a man. இந்த உலகத்தின் பாவம் எந்த விதத்திலும் தனக்குள் பிரவேசித்து விடக்கூடாது என்பதற்காக அவர் கண்ணீரோடு தேவ சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்தார். He was tearfully praying in the presence of God so that the sins of the world should not enter into him at any cost. இது எதை வெளிப்படுத்துகிறது? What does this show? நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்துக்காக நாம் தேவ சமூகத்தில் கண்ணீர் விட வேண்டும். We have to shed tears in the presence of God for a personal life. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு போன வேளையில் அநேக ஸ்திரீகள் கண்ணீரோடு அவரை பின்பற்றினார்கள்.
When Lord Jesus Christ was carrying the cross, many women were following him with tears. அப்போது இயேசு அவர்களை திரும்பி பார்த்து இப்படி சொல்லுகிறார். And Jesus looking at them said, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். Daughters of Jerusalem, weep not for me, but weep for yourselves and your children. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Dear child of God, உங்களுக்காக அழுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். God says you have to cry for yourself. உங்களுக்காக அழுங்கள் என்றால் உங்களுடைய ரட்சிப்புக்காக அழுங்கள். You for crying for yourself means cry for your salvation. உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று சொன்னால் உங்களுடைய பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக அழுங்கள். When he says you have to cry for your children, that means you have to cry for the salvation of your children. எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள். Weep not for me, but weep for yourselves and your children. ஆகவே நம்முடைய ஜீவியத்திலே காணப்படுகிற பலவீனங்களுக்காக நாம் கண்ணீரிட வேண்டும். Therefore we have to shed tears for the weaknesses that have been found in our life. நம்முடைய ஜீவியத்திலே காணப்படுகிற பாவங்களுக்காக நாம் கண்ணீரிட வேண்டும். We have to cry for the sins that have been found in our life. நம்முடைய ஜீவியத்திலே அந்த பின்மாற்றத்துக்காக தேவசமூகத்திலே கண்ணீரிட வேண்டும். We have to weep in the presence of God for the backsliding in our life. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. உங்களுக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று இயேசு சொன்னார். Jesus said, weep for yourselves and your children. ஆகார் கண்ணீர் விட்டதாக நாம் பார்க்கிறோம். We see that Hagar wept. ஆகார் கண்ணீர் விட்டாள். Hagar wept. எதற்காக கண்ணீர் விட்டாள்? Why did she weep? அவளுடைய பிள்ளைக்கு தண்ணீர் இல்லை குடிப்பதற்கு. For she was not able to give water for her child. தண்ணீர் இல்லாவிட்டால் என் பிள்ளை செத்து போகுமே. Without water my child may die. என்று கண்ணீர் விட்டாள். Saying so she wept. இது எதை காட்டுகிறது? What does this show? தண்ணீர் அபிஷேகத்தை காட்டுகிறது. Water shows anointing. தண்ணீர் தேவ சமூகத்தை காட்டுகிறது. Water shows the presence of God. 29ஆம் சங்கீதத்திலே வாசிக்கும்போது In Psalm 29 we தண்ணீர் தேவ சமூகத்தை காட்டுகிறது. Water show the presence of God. அடுத்து இயேசு சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். And Jesus says, those who believe me, out of their belly will flow rivers of water of life. அபிஷேகத்தை குறித்து இயேசு அங்கே தண்ணீருக்கு ஒப்பாக பேசியிருப்பதை பார்க்கிறோம். We can see that Jesus has compared anointing to water. தண்ணீருக்காக என் பிள்ளைக்கு தண்ணீர் இல்லையே என்று சொல்லி ஆகார் அழுதாள். ஒரு தாய் அழுதாள். Hagar the mother cried saying that she did not have water to give to her son. அப்ப ஒரு தாய் என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள அபிஷேகம் இல்லாவிட்டால் நீங்கள் கண்ணீர் விட வேண்டும். Therefore a mother, when she finds that her children are not anointed, she has to cry for them. உங்கள் பிள்ளைகளோடு தேவ சமூகம் இல்லாவிட்டால், உங்களோடு தேவ சமூகம் இல்லாவிட்டால், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் கண்ணீர் விட வேண்டும். If you do not find the presence of God with you or your children, you have to cry for yourself and your children. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. Let the very God of peace sanctify you wholly. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. I pray your whole spirit, soul and body be preserved blameless unto the coming of our Lord Jesus Christ. இன்றைக்கு நம்முடைய கண்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? Today how are our eyes? ஓசியா 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும்போது When we read Hosea chapter 12 verse 4, யாக்கோபு கண்ணீர் விட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. we can see Jacob wept. ஓசியா 12:4 அவன் தூதனானவனோடே போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். He wept and made his supplication. எதற்காக இங்கே யாக்கோபு அழுகிறான்? Why did Jacob cry here? ஏசா அவனை கொலை செய்ய கடந்து வருகிறான். For Esau was coming to kill him. ஏசா 400 பேரோடு கூட யாக்கோபை தேடி வருகிறான். Esau was coming with a band of 400 men to meet Jacob. இதை யாக்கோபு கேள்விப்பட்டபோது, On hearing this, எங்கே ஏசா வந்து என்னை கொன்று போடுவானோ என்று சொல்லி தேவ சமூகத்திலே கண்ணீர் விட்டான். fearing that Esau may come and kill him, he wept in the presence of God. இந்த ஏசாவுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? What is the spiritual meaning for Esau? ஏசா மாம்சத்துக்கு அடையாளமா இருக்கிறான். Esau is a symbol of flesh. அருமையான தேவனுடைய பிள்ளையே, மாம்சம் உன்னை கொலை செய்ய முடியாய், உன் ஆத்துமாவை கொலை செய்ய முடியாய் உன்னையும் என்னையும் தேடி வருகிறது. Dear child of God, your flesh and my flesh is coming in seek of us to kill us. மிகுந்த பலத்தோடு அந்த மாம்சம் நம்மை தேடி வருகிறது. With mighty power that flesh is coming against you. ஆகவே தான் வேதத்திலே படிக்கிறோம், மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். That is why in the scripture we read, if you live by the flesh thou shalt die. மாம்ச சிந்தை மரணம். To be carnally minded is death. அதான் ஏசா. That is Esau. அந்த மாம்ச சிந்தை, carnal mind, மாம்சத்தின்படி பிழைப்பது, living carnally, அந்த மாம்சத்தின் கிரியைகள், the deeds of the flesh. நம்முடைய ஜீவியத்திலே காணப்படும் போது அந்த மாம்சம் நம்முடைய ஆத்துமாவை கொலை செய்யாதபடிக்கு, கொன்று போடாதபடிக்கு தேவ சமூகத்திலே யாக்கோபை போல அழுது கெஞ்ச வேண்டும். If these are found in our lives, so that this flesh does not kill us, we have to cry and make a supplication in the presence of God like Jacob did. தேவ சமூகத்திலே யாக்கோபு கண்ணீர் விட்டபோது
அவன் இஸ்ரவேலாய் மாற்றப்பட்டான். When Jacob shed tears in the presence of God, he was changed to Israel. இந்த உயிர்த்தெழுந்த காலை வேளையில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையில் தானே உங்கள் எத்தனை பேருடைய கண்கள் கலங்கிக் கொண்டிருக்கிறது? This time, this resurrected morning, when you are listening to the word of God, how many eyes are going misty? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. தேவ சமூகத்திலே நாம் கண்ணீர் விட வேண்டும். We have to shed tears in the presence of God. நம்முடைய கண்கள் புறா கண்களாய் காணப்பட வேண்டும். Our eyes should be like the eyes of a dove. அடுத்து நம்முடைய கண்கள் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? Next, how should our eyes be? பாலினால் கழுவப்பட்டதா இருக்க வேண்டும். It should be washed with milk. உன்னத பாட்டின் புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். In Song of Solomon, இயேசுவுடைய கண்கள் the eyes of Jesus, அது புறாவின் கண்களைப் போல, பாலினால் கழுவப்பட்ட கண்களைப் போல, நேர்த்தியாய் பதிக்கப்பட்ட கண்களைப் போல இருந்தது. The eyes of Jesus are the eyes of doves by the rivers of water, washed with milk and fitly set. பாலில் கழுவப்பட்டது என்று சொல்லும்போது, when we say it is washed with warm milk, வசனமே பாலாய் இருக்காது. the word of God is the milk. பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறார், திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பால். Apostle Peter says that the sincere word of the milk. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 Peter chapter 2 verse 3. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். இந்த பாலினால் கண்கள் கழுவப்பட வேண்டும். By this milk our eyes should be washed. உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். Song of Solomon chapter 5 verse 12. அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்கும் புறா கண்களுக்கு ஒப்பானவைகளும் பாலில் கழுவப்பட்டவைகளும் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது. கண்களின் 3 அனுபவத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். We can see 3 experiences of an eye here. இயேசுவின் கண்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. It is written about the eyes of Jesus. தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்கும் புறா கண்கள். The eyes of the doves by the rivers of waters. புறாவின் கண்கள் எப்போதும் கலங்கின நிலவரத்திலே காணப்படும். The eyes of the dove are always misty. அது கண்களை பார்க்கும்போதே ஒரு கலங்கின அனுபவம் காணப்படும். Whenever we see the eyes of a dove, we can see that it is misty. இயேசு கண்ணீர் விட்ட 3 காரியங்களை நான் சொன்னேன். I told you about 3 places where Jesus wept. மற்றவருடைய அவிசுவாசத்துக்காக கண்ணீர் விட்டார். He wept for the unbelief of others. எருசலேம் நகரத்தை பார்த்து சமாதானம் இல்லையே என்று சொல்லி கண்ணீர் விட்டார். Looking unto the city of Jerusalem, he wept saying that it had no peace. உன்னை சந்திக்கும் காலத்தை அறியாமல் போய்விட்டாயே என்று கண்ணீர் விட்டார். He wept saying, thou had known not the day of thy visitation. மூன்றாவது, தன்னுடைய ஜீவியத்துக்காக தனக்குள்ள மரணம் வராமல் இருக்கும்படியாக தன்னை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி, பிதாவை நோக்கி அவர் கண்ணீர் விட்டார். Third, he wept for himself, that is, in his life there should not be any death, and also he prayed unto the Father who was able to deliver him from death. இயேசுவே கண்ணீர் விட்டிருந்தால் நமக்கு எப்படிப்பட்ட கண்ணீர் அவசியமாக இருக்கிறது? Jesus himself has shed wept, and what about us? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. இங்கே பாலினால் கழுவப்பட்டீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Here it is written about the eyes washed with milk. வசனத்தினால் நம்முடைய கண்கள் கழுவப்பட வேண்டும். Our eyes should be washed with the word. வசனங்களை எப்போதும் நம்முடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்க வேண்டும். Our eyes should be always gleaming the verses. தேவனுடைய வல்லமையுள்ள வார்த்தையின் மேல் நம்முடைய கண்கள் பதிக்கப்பட்டிருக்க வேண்டும். Our eyes should be set on the powerful word of God. மூன்றாவது, நேர்த்தியாய் பதிக்கப்பட்டது. And third is fitly set. இப்போ நம்ம ஒரு ரேஸ்ல போறோம்னு வைத்துக்கொள்ளுங்க. Suppose we are in a race. அந்த பந்தய பொருளை மாத்திரம் நம்முடைய கண்கள் நோக்கி பார்க்க வேண்டும். Our eyes should be set only on the prize. நம்முடைய பார்வை அந்த நேர்த்தியாய் அந்த பந்தய பொருள் மேல் இருக்க வேண்டும். Our eyes should be set on the prize. இங்கும் அங்கும் நம்முடைய கண்கள் திரும்ப கூடாது. Our eyes should not be disturbed this side or the other. நம்முடைய கண்கள் பரலோகத்தின் மேல் பதிக்கப்பட வேண்டும். Our eyes should be set on heaven. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அவயம் காதுகள். The next member is ears. சரீரத்தில் 5 அனுபவங்கள் காணப்படுகிறது. There are 5 experiences in the body. கண்கள், eyes, காதுகள், ears, மூக்கு, nose, வாய் அல்லது நாக்கு, mouth or tongue. 5வது தோல். 5th is the skin. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. இதுதான் சரீரத்தின் 5 புலன்களாக இருக்கிறது. These are the 5 senses of the body. முதலாவது கண்கள் குறித்து நாம் பார்த்தோம். First we have meditated about the eyes. இரண்டாவது, காதுகள் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? Second, how should our ears be? பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மிருகத்தினுடைய இரத்தத்தை எடுத்து வலது காதின் மடலில் பூசினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். In the Old Testament period we see that the blood of the animal was smeared on the earlobe of the right side. ஸ்தேவான் சொல்லும்போது அப்போஸ்தலர்களில் வாசிக்கிறோம், செவிகளில் விருத்த சேதனம் இல்லாதவர்களே என்று சொல்கிறார். In Acts of Apostles we read that Stephen was telling, O people uncircumcised in the ears. தனக்கு முன்பாக நின்றிருந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், செவிகளில் காதுகளில் விருத்த சேதனம் இல்லாதவர்களே. And looking at the people who were standing before them, he said, these are the people who have uncircumcised ears. அப்படியானால் நம்முடைய காதுகள் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? Then how should our ears be?
விருத்த சேதனம் பண்ணப்பட்ட காதுகளாக இருக்க வேண்டும். Our ears should be circumcised. பழைய ஏற்பாட்டு காலத்தில் மிருகத்தின் ரத்தம் தான் பூசப்பட்டது. In the Old Testament period, the blood of the animal was smeared. ஆனால் கிருபையின் காலத்தில் நம்முடைய காதுகளில் இயேசுவின் ரத்தம் பூசப்பட்டிருக்க வேண்டும். But in the dispensation of grace, in our ears, the blood of Jesus has to be smeared. நம்முடைய பக்தி விருத்திக்கு ஏதுவில்லாத மற்றவருடைய காரியத்தை நாம் கேட்க போகக்கூடாது. நம்முடைய செவிகள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்க வேண்டும். We should not interfere or venture into the matters of others and listen to those things that does not bring in godliness, but our ears should be circumcised. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்த தோல்விகள், the failures in the life of a man, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்த விழுகைகள், the fall or the downfall in the life of a man, இப்படி பக்தி விருத்திக்கு ஏதுவில்லாத எந்த காரியத்தையும் நம்முடைய காதுகளால் நாம் கேட்க போகக்கூடாது. We should not go to hear all the things that does not bring in godliness. இந்த உபதேசத்துக்கு விரோதமாக ஒருவன் பேசுவானானால், if somebody talks against this doctrine, அவன் பேசுகிற காரியத்தை நின்று கேட்டுக்கொண்டிருக்க கூடாது. you should not stand there listening to all those things. 15ஆம் சங்கீதத்தில் நாம் படிக்கிறோம். In Psalm 15 we read, அங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது? what is written? கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? Lord, who shall abide in thy tabernacle? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? who shall dwell in thy holy hill? கீழே சில தகுதிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. In the certain eligibilities have been listed below. அதுல முக்கியமான தகுதி என்ன? Important eligibility is, தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமல் இருக்கிறான். those who do not take up a reproach against his neighbor. அப்ப அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய பலவீனங்கள், தோல்விகள், பாவங்கள், குறைவுகள், விழுகைகள், பின்மாற்றங்கள், இதை நீங்கள் கேள்விப்பட போகக்கூடாது. So you should not dare to go and listen to the backsliding or the fall or the downfall or anything negative in the life of others. இதோ நம்முடைய காதுகளிலே இந்த உயிர்த்தெழுந்த காலை வேளையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய இரத்தத்தை பூசும்படியாக பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் இரத்தத்தோடு நம்மத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். Behold, this resurrected morning the Holy Ghost is moving in our midst with the blood of Jesus to smear that in the earlobes of each one of us. அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவர்கள் வலது காதின் மடலில் மிருகத்துடைய இரத்தம் பூசப்பட்டது. In the Old Testament period, the blood of the animal was smeared on the right earlobe. இந்த கிருபையின் காலத்தில், in the dispensation of grace, இதோ இயேசுவின் புண்ணிய இரத்தத்தை நம்முடைய காதுகளில் பூசும்படியாக ஆவியானவர் இயேசுவின் இரத்தத்தோடு உலாவிக் கொண்டிருக்கிறார். the Spirit of God is moving with the blood of Jesus to smear the holy blood of Jesus in our ears. நம்முடைய காதுகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? How are our ears? இந்த காதுகளிலே நாம் என்னென்ன காரியங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்? What are the things that we are hearing and listening by these ears? இந்த காதுகள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டதா இருக்க வேண்டும். These ears should be circumcised. அதோட அர்த்தம் என்ன? இதைத்தான் கேட்க வேண்டும், இதை கேட்க கூடாது. But the meaning is, certain things we can listen and certain others you have to omit. அப்படி நீங்க பண்ணுகிற தீர்மானம் தான் விருத்த சேதனம். And the decision that you make is the circumcision. அப்போஸ்தலர்கள் Acts of Apostles 7ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். Chapter 7 verse 51. வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். செவிகள்ல விருத்த சேதனம் யாருக்கு இல்லையோ அப்படிப்பட்ட மனிதனே, நீ பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிறாய். O person, you who are uncircumcised in the ears, you are resisting the Holy Ghost. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. தாவீதுடைய வாழ்க்கையில் இந்த விசேஷத்தை நாம் பார்க்கலாம். We can see this speciality in the life of David. சவுல் செத்து போனான் என்கிற செய்தி ஒருவன் கொண்டு வந்தபோது, when the news of the death of Saul came, அந்த செய்தியை கொண்டு வந்தவனை பிடித்து சிக்லாகிலே அவன் வெட்டி போட்டான். and he killed the person who brought the news in Ziklag. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். In 2 Samuel chapter 5, அதுல தாவீது இப்படி சொல்லுகிறான். David said, 2 சாமுவேல் 4:10. 2 Samuel 4:10. இதோ ஒருவன் எனக்கு நற்செய்தி கொண்டு வருகிறவன் என்று எண்ணி சவுல் செத்து போனான் என்று எனக்கு அறிவித்து தனக்கு வெகுமானம் கிடைக்கும் என்று நினைத்தபோது அவனை நான் பிடித்து சிக்லாகிலே கொன்று போட்டேனே. அவனை நான் பிடித்து சிக்லாகிலே கொன்று போட்டேனே. I took hold of him and slew him in Ziklag. அப்ப ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாக அல்லது ஒரு விசுவாசி அல்லது ஒரு தேவ ஊழியர் அவங்களுக்கு விரோதமாக யாராலும் ஒரு செய்தி எடுத்துக்கொண்டு வந்தால் அவங்களை நீங்க வெட்டி போறனா கத்தி எடுத்து வெட்டுறதில்ல, அவங்களோட உள்ள ஐக்கியத்தை நீங்க முறிக்க வேணும். Therefore, if somebody gives a negative message about a believer or a worker of God, immediately you have to chop off the relationship with that person. தாவீது சொல்லுகிறான், தாவீது எழுத்தின்படியாக அவனை கொலை செய்தான். Literally David had killed that person. ஆனா இந்த கிருபையின் காலத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? But in the dispensation of grace, what should we do? இப்படிப்பட்ட செய்தியை பேசுறவங்களோட இருக்கிற ஐக்கியத்தை நாம் முறித்துக் கொள்ள வேண்டும். We have to snap the ties with the people who has brought in such tidings. இல்ல நீங்க அவங்க சொல்ற செய்தியை ஃபுல்லா கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நீங்க பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நிக்கிறீங்க. Or else, if you keep on listening to all the matter that they are conveying, you are resisting the Holy Ghost. ஏனென்றால் யாருடைய செவிகளில் விருத்த சேதனம் இல்லையோ அவர்கள்
பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நிற்பதாக ஸ்தேவான் சொல்லுகிறார். For Stephen has said, those who have uncircumcised ears are resisting the Holy Ghost. ஆகவே நல்ல காரியங்களை, பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை நாம் கேள்விப்படுவோமாக. So let us listen to things pertaining unto godliness. ஒரு காரியத்தை கேள்விப்படும்போது அந்த காரியத்தினால் நமக்குள்ள ஜீவன் உண்டாகிறதா, அந்த ஜீவன் பரிபூர்ணப்படுகிறதா என்பதை நிதானிப்போம். So we have to examine, if we think we listen to a matter, is that bringing in life, and is that life being perfected in us? மூன்றாவதாக வாய் அல்லது நாக்கு. Third is the mouth or the tongue. யாக்கோபு 3ஆம் அதிகாரத்திலே ஒரு மனிதனுடைய நாவு எப்படி இருக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. In James chapter 3 it is written about how the tongue of a man should be. இந்த நாவின் நிமித்தமாக ஒரு பூரணம் நமக்குள்ள உண்டாகிறது. By this tongue there is a perfection in us. ஒருவன் சொல் தவறாதவன் ஆனால், if a man is standing by his word, அவன் பூரண புருஷன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. it is written he is a perfect man. நேற்றைக்கு ஒரு பேச்சு, அதுக்கு முதல் நாள் ஒரு பேச்சு, போன வாரத்தில் ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு, அப்படி அல்ல. Talk yesterday, the previous day another way of telling a thing, tomorrow another way. That is not the matter. ஆகவே தான் 15ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். And that is why in chapter Psalm 15 it is written, even though he is to his hurt, he standeth by his swearing. கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? O Lord, who shall abide in thy tabernacle? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? Who shall dwell in thy holy hill? அங்கே சில தகுதிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. There certain eligibilities are given. வாயை குறித்து சொல்லும்போது, when he says about a mouth, அவன் தன் நாவினால் புறங்கூறாமல் இருக்க வேண்டும். he should not backbite with his mouth. ரெண்டு பேர் பேசும்போது அந்த இடத்துல இல்லாத மூணாவது ஒரு நபரை குறித்து பேசக்கூடாது. When two people are talking together, you should not talk about the third party who is not present in your midst. வாசிங்க 15ஆம் சங்கீதம் 1ஆம் வசனமும் 3ஆம் வசனமும். Psalm 15 verses 1 and 3. கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தியான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். 2ஆம் வசனம் கூட. Verse 2. உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. வாயில் என்ன பேசணும்? மனதார சத்தியத்தை பேச வேண்டும். So by our heart we must speak truth. புறங்கூற கூடாது. We should not backbite. அடுத்து என்ன எழுதப்பட்டிருக்கு? அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமல் இருக்கிறான். And next we should not take up a reproach against our neighbor. இனி 4ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை வாசிக்கும்போது, and the latter part of verse 4, ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். he that sweareth to his own hurt and changeth not. உதாரணமா பாருங்க, ஒரு பொருத்தனை பண்ணா எப்தா. For example, Jephthah made a vow. ஆண்டவரே, நான் ஒரு யுத்தத்துக்கு போகிறேன். Lord, I am going to a battle. அந்த யுத்தத்திலிருந்து எனக்கு ஜெயத்தை நீர் கொடுப்பீரானால், if you give me victory in this battle, என் வீட்டு வாசற்படியிலிருந்து வருகிறது எதுவோ அதை நான் உமக்கு பலி செலுத்துகிறேன். the first thing that comes out of my house will I offer it unto the Lord. இதுதான் அவன் தன் நாவினால் சொன்னது தேவ சமூகத்துல. This is the vow that he made in the presence of God. இன்றைக்கு நாம் தேவ சமூகத்துல எத்தனையோ பொருத்தனை பண்ணி அதை மாற்றிக்கொண்டே இருக்கிறோம். Today we are casually making so many vows in the presence of God and altering it. ஆனா சம்பவித்தது என்ன? What happened? எப்தா ஜெபித்தபடியே தேவன் அவனுக்கு ஜெயம் கொடுத்தார். As Jephthah prayed, God gave him victory. ஜெயத்தோடு அவன் திரும்பி வரும்போது, with victory when he was returning, அவனுடைய மகள், ஒரே மகள், அந்த ஜெயத்தை கொண்டாடும்படியாக நடனம் பண்ணி தம்பூரு வாசித்து தன்னுடைய தந்தையை எதிர்கொள்ள வருகிறாள். his only daughter, the only child for him, she came to receive her father with celebration over the victory. கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஒரு வாலிப பெண், just imagine a young girl, தேவன் தன்னுடைய தந்தைக்கு கொடுத்த ஜெயத்துக்காக, for the victory that God has given to her father, தெருக்களிலே தம்பூரு வாசித்து நடனம் பண்ணி கொண்டு வருகிறாள். she's dancing through the streets with the timbrels. ஒருவேளை அவ தகப்பன் வீட்டுக்கு வந்த பிற்பாடு தேவனுக்கு நன்றி செலுத்தலாம் என்று நினைத்திருந்தால் அந்த சோதனை வந்திருக்காது. For example, if she had stayed behind in the house saying, let my father come to my house later, we can celebrate and thank the Lord, this temptation would not have taken hold of him. தகப்பன் வீடு வந்து சேர்ற வரைக்கும் அவ காத்திருக்கவில்லை. She never waited for her father to reach their house. அவளுடைய உள்ளம் நன்றினால் நிரம்பினது. Her heart was filled with gratitude. நன்றினால் நிரம்பி தம்புருவை வாசித்து நடனம் பண்ணி தகப்பனை சந்திக்க வருகிறாள். With heart full of gratitude, dancing, she claimed, playing the timbrel to meet her father. அப்போ எப்தா என்ன சொல்லி கதறினான்னு தெரியுமா? Do you know how Jephthah wept? ஐயோ என் மகளே, என்னை மனமடியவும் கலங்கவும் பண்ணுகிறாயே. And he cried saying, oh my daughter, now you trouble me. என் வாயை திறந்து கர்த்தரிடத்திலே சொல்லிவிட்டேன், அதை நான் மாற்றக்கூடாது. I have opened my mouth and vowed unto the Lord, now I am not able to change it. உடனே அவனுடைய மகன் என்ன சொல்றா? What did his daughter say? என் தகப்பனே, உம்முடைய வாயை திறந்து கர்த்தருடைய சமூகத்தில் சொன்னீர் அல்லவா, உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடியே எனக்கு செய்யும்,
Lord, you have opened your mouth unto the Lord, so do it according to me as thou hast said to the Lord. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய நாவு எப்படிப்பட்டதா இருக்கிறது? Dear child of God, how is your tongue today? இந்த நாவிலே புறங்கூறி கொண்டிருக்கிறாயா? Are you backbiting with this tongue? இந்த நாவிலே மற்றவர்களை தூசித்துக் கொண்டிருக்கிறாயா? Are you reproaching others with your tongue? மற்றவருடைய விழுகையை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறாயா? Are you speaking the weakness of others with your tongue? அல்லது நம்முடைய நாவானது சொல் தவறாததாய் தேவ சமூகத்தில் சொன்ன காரியத்தை நிறைவேற்றும்படியாய் மனப்பூர்வமாய் ஒப்புக் கொடுக்க வேண்டாம். Or else are you with your tongue wholeheartedly committing to the presence of God whatever you have vowed in the Lord's presence? இந்த நாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். We read about the tongue. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் James chapter 3 2ஆம் வசனம். verse 2. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூர்ண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். verse 5 and 6. அப்படியே நாவானதும் சிறிய அவயவமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்து விடுகிறது. நாவும் நெருப்புதான். அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்து விடுகிறதாயும் நரகாக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. இந்த வசனத்தை தியானித்து பார்த்துக் கொள்ளுங்கள். You have to meditate these verses. நாவு நெருப்பு. Tongue is a fire. நீ பெருமையானவைகளை பேசும்போது இந்த நாவினால் when you boast things about with this tongue, உன்னை நீயே கொளுத்திக் கொள்ளுகிறாய். you are burning yourself down. உன் ஆயுள் சக்கரம் கொளுத்தப்படுகிறது. Your life cycle is being burnt down. நீ நாவினால் பேசக்கூடிய வார்த்தைகள் நிமித்தமாக முழு சரீரமும் கரைப்படுகிறதா? Your whole body is getting defiled by the thing that you're speaking with your tongue. வசனத்தை கவனித்து பாருங்கள். Listen to this verse. 6ஆம் வசனம் யாக்கோபு 3:6. James 3:6. நாவும் நெருப்புதான். அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்து விடுகிறதாயும். போதும், முழு சரீரத்தையும் இந்த நாவு கரைப்படுத்துகிறது. This tongue defiles the whole body. நம்முடைய ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறது. And setteth on fire the course of nature. அவரோட அர்த்தம் என்ன? ஆயுள் இப்ப வந்து ஒரு 80 வயசு 100 வயசு வரைக்கும் ஆயுள் இருக்குன்னு வைத்துக் கொள்ளுங்க. நம்ம பேசுற வார்த்தைகள் நிமித்தமாக அந்த ஆயுசு குறைகிறது. For example, we have a lifespan of 90 or 100 years. Just by our tongue, our lifespan is reduced. ஒரு தாலந்து வாங்கினவனை குறித்து இயேசு சொல்லும்போது, when Jesus says of the person who received 1 talent, அவன் என்ன சொல்கிறான்? what did he say? விதைக்காத இடத்துல அறுக்கிறவரும், thou art able to gather from where thou strawdest not. தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவருமான கடினம் உள்ள மனுஷன் என்று அறிவேன். I know you're an austere man, where you gather where you have not sowed. அதுக்கு அந்த எஜமான் என்ன சொல்கிறார்? What did the master say? உன் வாய் சொல்லை கொண்டே உன்னை நியாயந்திருக்கிறேன். I am judging by your words. ஆகவே நாவு நம்முடைய ஜீவியத்தை கரைப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. For the tongue is able to defile a body. நாவு நம்முடைய முழு சரீரத்தை கரைப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. The tongue is able to defile the whole body. யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்போது, when we read James chapter 1 26ஆம் வசனம், verse 26. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தியுள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவபக்தி வீணாயிருக்கும். ஒருவன் தன் நாவை அடக்காமல், when a man bridleth not his tongue, தன் இதயத்தை வஞ்சித்து and deceiveth his own heart, நாவை அடக்க முடியாதவன் நான் ஒரு தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவன் தேவபக்தி உள்ளவன் அல்ல. if a man is not able to control his tongue and if he thinks that he is godly, his godliness is vain. நாவை அடக்காம நான் ஒரு தேவபக்தி உள்ள மனிதன் என்று நீங்கள் உங்களை எண்ணிக்கொண்டால் உங்களுடைய தேவபக்தி வீணாயிருக்கும். If you think that you are religious not controlling your tongue, your religion is vain. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளையே, so dear child of God, இந்த நாவின் மேல் தேவனுடைய அக்னி வந்து இறங்குவதாக. let the fire of God descend on this tongue. ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும்போது, when we read in Isaiah chapter 6, அந்த சேராபீன்கள் என்ன செய்தது? what did the seraphim do? ஒருத்தர் வந்து என்ன செய்தான்? பலிபீடத்தில் இருக்கக்கூடிய அக்னி தழலை எடுத்து கொண்டு வந்து ஏசாயா தீர்க்கதரிசியுடைய நாவின் மேல் வைத்தான். நாவை தொட்டான். He took the fire coal from the altar and placed it on the tongue of Isaiah the prophet. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Isaiah 6:6. அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தாளை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். சேராபீன்கள் பலிபீடத்திலிருந்து ஒரு அக்னி தழலை கொண்டு வந்து ஏசாயாவுடைய வாயை தொட்டது. And the seraphims took out a live coal from the altar and placed it in the tongue of Isaiah. நாம் எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்களை மூடுவோம். Let us close our eyes for some time. இதோ பரிசுத்த ஆவியானவர் ஒரு கையில் தூப கலசத்தோடு நம்ம மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். Behold, the Holy Ghost has come in our midst with incense or censer in his hand. ஒரு கையில இயேசுவின் இரத்தம், on the other hand is the blood of Jesus. பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். The Holy Ghost is moving in our presence. கண்களை மூடி கொஞ்ச நேரம் முழங்கால்ல நில்லுங்க.
Please close your eyes and come to your knees for a short முழங்கால்ல time. நிக்க முடியாவிட்டால் எழும்பி நில்லுங்க. Those who cannot stand on your knees, please stand up. ஆண்டவரே என் நாவின் மேல O Lord, upon my tongue, சேராபீன்கள் அல்ல, not the seraphims. பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய அக்கினியை என் நாவின் மேல் வைக்க வேண்டும். O Holy Ghost, place your fire upon my tongue. என் நாவினால் என் முழு சரீரமும் கரைப்பட்டிருக்கிறது ஐயா. Oh Lord, just because of my tongue, my whole body is being defiled. என் நாவு பெருமையானவைகளை பேசிக் கொண்டிருக்கிறது. My tongue is speaking proud things. என் நாவின் வார்த்தைகள் நிமித்தமாக என் ஆயுள் சக்கரம் கொளுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. Just because of the words of my tongue, the course of nature is being set on fire. ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஒரு சேராபீன் அக்கினி தழலை கொண்டு வந்து அவன் வாயை தொட்டிருப்பானானால், if a seraphim had come and placed a live coal from the altar on the tongue of Isaiah, திருத்துவத்தின் மூன்றாம் ஆழ்த்தத்துவமே எங்கள் பரிசுத்த ஆவியானவரே மகா பிரதான ஆசாரியரே, our Holy Spirit, most holy priest, of the third personification in the triune God, உம்முடைய அக்கினியை எங்கள் நாவின் மேல் வையும். place your fire on my tongue. உம்முடைய அக்கினி தழலை, பரலோகத்தின் அக்கினி தழலை எங்கள் வாயினால் தொடும். And place a live coal from the heavens upon our tongue. எங்களுடைய வாயிலே தொடணுமே ஆண்டவரே. Oh Lord, touch your mouth, O Lord. உம்முடைய அக்கினி அனுப்பணுமே. Send your fire. உம்முடைய அக்கினி அனுப்பணுமே. Oh Lord, send your fire. ஆமென். ஹalleluya. ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இரக்கம் செய்யும் ஆண்டவரே, சேராபீன்களுக்கு இருந்த வல்லமை பரிசுத்த ஆவியானவரே உமக்கு இல்லையோ? Oh Holy Ghost, don't you have the power that the seraphims had? நான் பரலோகத்துக்கு அபயமிடுகிறேன். I am crying out unto heaven. பரலோகமே, Oh heavens, சேராபீனுக்கு இருந்த வல்லமை, the powers that the seraphims had, ஏசாயாவின் பாவம் அக்கிரமம் நிவர்த்தியானதே, as the iniquity and sin of Isaiah were purged, பலிபீடத்திலே காணப்பட்ட ஒரு அக்கினி தழலின் மூலமாக, just by one live coal from the altar, அது பூமியிலே காணப்பட்ட பலிபீடம், and that altar which was found on this earth, அதுல உள்ள அக்கினி தழல், and the fire coal from that altar, ஒரு சேராபீன் கொண்டு போய் ஏசாயாவின் வாயை தொட்டபோது, when one seraphim took it and placed it in the mouth of Isaiah, அவனுடைய பாவம் நீங்கி அக்கிரமம் நிவர்த்தி ஆயிருக்குமானால், if his sins and iniquities were purged, இதோ பரலோகத்திலே காணப்படுகிற தூபபீடத்திலிருந்து அக்கினி வருவதாக, behold the incense from heaven, from there where the fire comes. பரிசுத்த ஆவியானவரே, Oh Holy Ghost, உம்முடைய அக்கினி எங்கே? where is your fire? உம்முடைய அக்கினி எங்கே? Where is your fire? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே வாசிக்கிறோம், In the book of Isaiah we read, பரியாச உதடுகளினாலும் with the strange lips, அக்னிமயமான நாவுகள், by the fiery tongues, அக்னிமயமான நாவுகள், with fiery tongues, அந்த அக்னிக்காக நாம் காத்திருக்கிறோம். we are waiting for that fire. சேராபீன் கொண்டு வரக்கூடிய பலிபீடத்தின் அக்னி எங்களுக்கு வேண்டாம். Lord, we do not want the fire from the altar which the seraphim brought. பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வருகிற பரலோகத்தின் அக்னி, The fire from heaven that is being brought by the Holy Ghost. இது பரிசுத்தத்தின் அக்னி. This is a holy fire. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய அக்னி எங்கே? Oh Holy Ghost, where is your fire? உம்முடத்தில் அக்னி இல்லையோ? Oh Lord, don't you have that fire? உம்முடைய அக்னிக்கு வல்லமை இல்லையோ? Oh, don't your fire have power? உம்முடைய அக்னி எங்களை சுத்திகரிக்கக்கூடிய பரிசுத்தமாக்கக்கூடிய வல்லமையை இழந்து விட்டதோ? Has your fire lost the power to sanctify and cleanse us? சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. The very God of peace sanctify you wholly. ஆவி ஆத்மாவுல வேற எந்த பாவம் இல்லாவிட்டாலும், When is it found in your spirit soul? ஆவியிலே ஆத்மாவிலே எந்த பாவம் செய்யாவிட்டாலும், Even though do you not commit any sin in your spirit and soul, நாவு ஒன்று போதும் நம் முழு சரீரத்தை கரைப்படுத்த. one tongue is enough to defile the whole body. நம்முடைய நாவு ஒன்று போதும், நாம் பேசுகிற வார்த்தைகள் ஒன்று போதும் நம்முடைய முழு சரீரத்தையும் கரைப்படுத்த.
one tongue or one word of the tongue is enough to defile our whole body. இந்த முழு சரீரமும் என் நாவின் வார்த்தைகளால் என் பெருமையான பேச்சால் கரைப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. Oh Lord, my whole body is being defiled by the swelling and boasting words of mine. இப்போதே, right now, இந்த நொடிப்பொழுதே, this moment, என் முழு சரீரத்திலும் என் முழு ஆவி ஆத்தும சரீரத்திலும் காணப்படுகிற கரை நீங்கும்படியாய் நான் வாஞ்சிக்கிறேன். Oh Lord, I decide that all the blemish found in my spirit, soul and body may be purged. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய அக்கினியினால் என் ஆவி ஆத்தும சரீரத்தை சுத்திகரிக்கும்படியாய் கெஞ்சுகிறேன். Oh Holy Ghost, I am beseeching so that you may sanctify my spirit, soul and body by your fire. பரிசுத்த ஆத்மாவே, வான் சக்தியாய் இறங்கணுமே. பரிசுத்த ஆத்மாவே, வான் சக்தியாய் இறங்கணுமே. அக்னி சமானம் நின்றனம் ஜொலிப்பான் அபிஷேகம் செய்திடமே. இப்போது அக்னி சமானம் நெஞ்சனம் ஜொலிப்பான் அபிஷேகம் செய்திடமே. பரிசுத்த ஆத்மாவே, வான் சக்தியாய் இறங்கணுமே. பரிசுத்த ஆத்மாவே, வான் சக்தியாய் இறங்கணுமே. அக்னி சமானம் நின்றனம் ஜொலிப்பான் அபிஷேகம் செய்திடமே. இப்பொழுது அக்னி சமானம் நெஞ்சனம் ஜொலிப்பான் அபிஷேகம் செய்திடமே. பரிசுத்த ஆத்மாவே, வான் சக்தியாய் இறங்கணுமே. பரிசுத்த ஆத்மாவே, வான் சக்தியாய் இறங்கணுமே. அக்னி சமானம் நெஞ்சனம் ஜொலிப்பான் அபிஷேகம் செய்திடமே. இப்பொழுது அக்னி சமானம் நெஞ்சனம் ஜொலிப்பான் அபிஷேகம் செய்திடமே. இப்பொழுது அக்னி சமானம் நெஞ்சனம் ஜொலிப்பான் அபிஷேகம் செய்திடமே. இப்பொழுது அக்னி சமானம் நெஞ்சனம் ஜொலிப்பான் அபிஷேகம் செய்திடமே. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். I know whom I have believed. நம்முடைய ஆவியானவர் Our Holy Spirit, நாம் ஒவ்வொருவருடைய நாவின் மேலும் upon the tongue of each one of நம்முடைய us, வாயின் மேலும் upon our mouth. இதோ அவர் பரலோகத்தின் அக்கினியை, பரிசுத்தத்தின் அக்கினியை வைத்திருக்கிறார். Behold, he has placed a fire from heaven, or the holy fire upon it. பற்றி எரிந்து கொண்டிருக்கிற அக்கினியை The fire that is burning. ருசித்து பாருங்கள். Enjoy it. சரீரத்திலே முதலாவது கண்கள், First part in the body is eyes, இரண்டாவது காதுகள், second ears, மூன்றாவது நாம் இப்போது தியானித்தபடி now third, as we meditated now, நம்முடைய நாவு, our tongue, நம்முடைய வாய், our mouth, நான்காவதாக fourth, மூக்கு. nose. மூக்கு என்று சொல்லும்போது சுவாசத்தின் பகுதியை காட்டுகிறது. When we say nose, it is a place where we breathe. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது When we read in 2 Corinthians chapter 3, 8ஆம் வசனம், verse 8, ஒழிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமையுள்ளதா இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமையுள்ளதா இருக்கும். இங்கே ஆவி என்று எழுதப்பட்டிருப்பது here it is written as spirit. கிரேக்க பாஷையில் நியூமா என்று எழுதப்பட்டிருக்கிறது. In the Greek translation it is given as pneuma. நியூமா என்ற வார்த்தைக்கு சுவாசம் என்றுதான் அர்த்தம். And the meaning for the term pneuma is breath. இந்த மகிமையான ஊழியம் கர்த்தருடைய பிள்ளையே உனக்கு சுவாசமாய் மாற வேண்டும். Dear child of God, this glorious ministry should be your breath. என்றைக்கு நம்முடைய சுவாசம் நிற்கிறதோ அன்றைக்கு மரணம் சம்பவிக்கும். When our breath stops, we will face death. ஆகவே உலக பிரகாரமான காரியங்களை நீங்கள் சுவாசிக்காமல்,
Therefore you should not breathe the things of this world. உங்களுடைய சுவாசம், உங்களுடைய உயிர் மூச்சு உலக பிரகாரமான காரியங்கள் மேல் இருக்க கூடாது. Your life breath should not be in things concerning this world. ஒரு மகிமையான ஊழியத்தை நாம் பார்க்கிறோம். We have to see a glorious ministration. பழைய ஏற்பாடு காலத்து ஊழியத்துக்கும் புதிய ஏற்பாடு காலத்து ஊழியத்துக்குள்ள வித்தியாசத்தை தான் இங்கே சொல்கிறார். Here he tells about the difference between the ministry of the Old Testament period and the ministry of the New Testament period. இங்கே ஒரு ஆவிக்குரிய ஊழியத்தை நாம் பார்க்கிறோம். Here we see of a spiritual ministration. இது ஒரு மகிமையான ஊழியம். This is a glorious ministry. இந்த ஊழியம் நமக்கு சுவாசமாய் மாற வேண்டும். This ministry should become a breath. இந்த உபதேசம் நமக்கு சுவாசமாக மாற வேண்டும். This doctrine should become a breath. இந்த பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் நமக்கு சுவாசமாய் மாற வேண்டும். The fellowship of the saints should be our breath. எந்த சூழ்நிலையிலும், in any situation, எந்த பாதையிலும், any path, இந்த ஊழியம், இந்த உபதேசம், இந்த பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் நமக்கு சுவாசமாய் மாற வேண்டும். அதான் உயிர் மூச்சு. This ministry, this doctrine and the fellowship of saints must be our breath and life. இந்த சத்தியத்தை சுவாசிக்க வேண்டும். We have to breathe in this truth. இந்த உபதேசத்தை சுவாசிக்க வேண்டும். We have to breathe in this doctrine. ஆனா அதேவேளை நம்முடைய சுவாசம் எதுக்காக இருக்க கூடாது? மூக்கு எதுக்கு பயன்படுத்த கூடாது? At the same time, for what should we not use our nose? மற்றவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு, மற்றவங்க காரியத்தை அறியறதுக்கு இந்த மூக்கை நாம பயன்படுத்த கூடாது. We should not use our nose to smell out or trace the things of others. ஈசாக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். When we consider Isaac, யாக்கோபு என்ன செய்தான்? what did Jacob do? ஏசாவை போல வேஷம் போட்டு போய் ஈசாக்கிட்ட நிக்கிறான். He dressed like Esau and went and stood before Isaac. ஈசாக்கு கண்ணு தெரியாது. Isaac was blind. அப்ப தனக்கு முன்பாக நிக்கிறது ஏசாவா யாக்கோபா? சத்தத்தை பார்த்தா யாக்கோபின் சத்தம். And before him he never knew who was standing, for the voice was the voice of Jacob. ஆனா யாக்கோபு போய் நின்னுட்டு சொல்றான், நான் யாக்கோபு இல்ல, நான் ஏசான்னு சொல்றான். But there Jacob said that he was not Jacob but it was Esau. அப்போது யாக்கோபு தன்னுடைய மூக்கை எப்படி பயன்படுத்தினான்? How did Isaac use his nose? அவனை பக்கத்துல வர சொன்னான். He asked him to come near. அப்படியே முகர்ந்து பார்த்தான். He smelled him. முகர்ந்து பார்த்தான். When he smelled him, முகர்ந்து பார்த்து சொல்றான், ஆமா இது ஏசாதான். on smelling him he was able to find that it was Esau. கண்கள் தெரியாதனால சத்தத்தை கேட்டால் யாக்கோபின் சத்தம். His eyes were blind, he could not see, but the voice was that of Jacob. ஏசா மேல ஒரு மாதிரி காட்டு வாசனை, வயல்வெளியின் வாசனை, சகதி வாசனை அவன் மேல அடித்துக் கொண்டே இருக்குமா. Generally the smell of Esau was the smell of the forest or the smell of a hunter. ஈசாக்கு என்ன செய்தான்? யாக்கோபை முகர்ந்து பார்த்தான். Isaac smelled Jacob. அவனுடைய மூக்கு எதற்கு பயன்பட்டது என்று பாருங்க. We can see how his nose was used here. ஆதியாகமம் Genesis 27:27. அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோந்து, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையை போல் இருக்கிறது. அவனுடைய மூக்கு இங்க எங்க எதற்காக பயன்படுகிறது? Here for what did he use his nose? ஒரு மனிதன் யார் என்று கண்டுபிடிக்க முடியும். இவன் யார்? To find out who that person is. உண்மையாவே ஏசாதானா இல்ல யாக்கோபுதா? Is it truly Esau or was it Jacob? அப்ப இந்த முகரக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். Here we can see the way of smelling. தேவனுடைய சபையில், in the church of God, தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில், in the life of the people of God, உன்னுடைய ஜீவியத்துக்கு அவசியமில்லாத காரியத்தை முகராதே. You should not go and smell the things that are not important for you. அடுத்த குடும்பத்தில் கணவனுக்கும் மனைவிக்கும் அல்லது பிள்ளைகளுக்கும் என்ன காரியம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை முகர போகாதே. Do not go to smell in the things in the family of the next person. Similarly, for example, in the clashes between husband and wife and children. சபையில் வரும்போது விசுவாசிகள் அல்லது தேவ ஊழியர்கள் அவருடைய ஜீவியத்தை சுபாவத்தை முகர போகாதே. Do not go to smell the nature or the character of the people of God and the workers of God when you come to the church. நீ முகர வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. There is one thing that you have to smell. உன்னுடைய சுவாசம் இந்த ஊழியத்தின் மேல் காணப்படட்டும். Your breath should be found on this ministry. இது மகிமையான ஊழியம். This is a glorious ministry. அதான் அந்த 2 கொரிந்தியர்ல வாசித்த அதிகாரம் முழுவதும் எழுதப்பட்டிருக்கிறது. In the whole chapter of 2 Corinthians chapter 3 it is written about it. நம்முடைய சுவாசம் அப்படி மாறட்டும். Let our breath change in this way. எழுத்து கொள்ளுகிறது ஆவியோ உயிர்ப்பிக்கிறது என்று அந்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம். In that chapter we read that the letter killeth but the spirit quickeneth. 2 கொரிந்தியர்ல நான் வாசித்த வசனங்களுக்கு முந்தின வசனங்கள்ல எழுத்து கொள்ளுகிறது ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. In the previous verses we can see that the letter killeth but the spirit is that which quickeneth. வாசிங்க 6ஆம் வசனம் வாசிங்க. Verse 6. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராயிருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவராக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாயிருக்கிறது. எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. இந்த இடத்துல உள்ள ஆவி என்கிற வார்த்தைக்கெல்லாம் நியூமா. And here wherever you see the term spirit you can apply pneuma. சுவாசம். That is breath. ஆவி என்று ஒரு அர்த்தம் இருக்குது, ஆனா மெயின் அர்த்தம் சுவாசம். There is a meaning with spirit also, but the main meaning here is breath. நம்முடைய சுவாசம், நாம் முகர்ற காரியங்கள்
இந்த மகிமையான ஊழியத்தின் மகிமையான விசேஷங்களா இருக்கட்டும். Let the things concerning this glorious ministry be our breath and our smell. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. நீங்கள் தேவனுடைய சபைக்கு வரும்போது when you come to the church of God, நல்ல காரியங்களை, all the good things, பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை, things which edify, நீங்கள் முகர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. it is necessary for you to smell. உங்களுடைய மூக்கு தேவையில்லாத மனிதனுடைய தேவையில்லாத காரியங்களை முகர போகக்கூடாது. You are should not poke into unnecessary matters. கடைசியாக தோல், finally is the skin. நம்முடைய தோல் முழுவதும் the entire skin பரிசுத்தமுள்ளதாய் மாற்றப்பட வேண்டும். should be made holy. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. Let the very God of peace sanctify you wholly. நான் இன்றோடு இந்த கூட்டத்தை, இந்த சப்ஜெக்டை நான் முடிக்கிறேன். With today I am summing up this subject. சமாதானத்தின் தேவன் தாமே the very God of peace உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. sanctify you wholly. கற்புள்ள கன்னிகையாய் நீ அவருக்கு முன்பாக நிற்க வேண்டுமானால், if you want to be a chaste virgin in front of him, நீ முழுமையாய் சுத்திகரிக்கப்பட்ட ஆவி ஆத்தும சரீரத்திலே முழுமையாய் சுத்திகரிக்கப்பட்ட கன்னிகையாய் மாற வேண்டும். you have to be wholly sanctified in your spirit, soul and body to become that virgin. முற்றிலும் பரிசுத்தமாக்கப்பட்ட கன்னிகையாய் மாற வேண்டும். you must become a perfectly clean virgin. ஆவியிலே எளிமையுள்ள மனத்தாழ்மையுள்ள கன்னிகையாய் மாற வேண்டும். in your spirit you must be very simple and humble. அறியாமையுள்ள கன்னிகையாய் மாற வேண்டும். you must become an innocent virgin. அப்போது இயேசு வெளிப்படும்போது, then when Jesus appears, அவருக்கு முன்பாக in front of him, அவருடைய ரகசிய வருகையிலே in a secret coming, ஒரு கற்புள்ள கன்னிகையாய் நம்மால் நிற்க முடியும். we will be able to stand as a chaste virgin. இவ்வளவு சத்தியங்களை கேட்ட பிற்பாடு after hearing so much of doctrine, ஒரு சந்தேகம் வரக்கூடும். there may be a doubt in you. இந்த பாவம் நிறைந்த பொல்லாத உலகத்திலே, in this wicked world full of sin, இன்றைக்கு எவ்வளவோ பலவீனத்தோடு நான் காணப்படுகிறேனே. today I am found with so many weakness. எத்தனையோ காரியங்கள் என் ஆவி ஆத்ம சரீரத்தில் ஜெயமில்லையே. in so many things in my spirit, soul and body I do not have a victory. விடுதலை இல்லையே. there is no deliverance. என் இயேசுவின் ரகசியத்தில் நான் எடுத்துக்கொள்ளப்படுவேனா? can I be caught up in my secret coming of my Jesus? என்னால் ஒரு கற்புள்ள கன்னிகையாய் மாற முடியுமா? can I change as a chaste virgin? என் பிள்ளைகள் கற்புள்ள கன்னிகையாய் மாறுவார்களா? will my children become chaste virgins? நாம் எல்லாரும் எழும்பி நிற்போம். let us all stand up. இந்த கேள்வியை பிசாசு நமக்குள்ளே கொண்டு வருவான். Satan may bring in this question in us. ஒரு வார்த்தையை நாம் பிடித்துக் கொள்வோமாக. let us hold fast one word. உன் ஜீவியத்தை பார்க்காதே. don't look at your life. உன் ஆவி ஆத்ம சரீரத்தில் தற்போது காணப்படுகிற விழுகையை பார்க்காதே. don't see the present downfalls in your spirit, soul and body. உன் ஆவி ஆத்ம சரீரத்தில் காணப்படக்கூடிய பாவத்தை பார்க்காதே. do not look at the sins found in your spirit, soul and body. உனக்கு ஒரு நம்பிக்கையை பரலோகம் கொடுக்கிறது. heaven is giving you a hope. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். faithful is he that called you. அவருடைய உண்மையை நோக்கி பார். look unto his faithfulness. நம்முடைய உண்மை இனங்களை பார்க்க வேண்டாம். do not look at the unfaithfulness that is found in us. நீங்கள் நானும் உண்மை இல்லாதவர்களா இருக்கிறோம். you and I are unfaithful. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். faithful is he that calleth you. உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். faithful is he that called you. அவர் அப்படியே செய்வார். who also will do it. அப்படியே செய்வார் என்றால் என்ன அர்த்தம்? what do we mean when we say he also will do it? நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை இயேசு வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி அவர் காப்பார். he will preserve our spirit, soul and body blameless when Jesus comes. நம்மை முற்றிலும் பரிசுத்தமுள்ளவர்களாய் அவர் மாற்றுவார். he will sanctify us wholly. நம்மை முற்றிலும் பரிசுத்தமுள்ளவர்களாய் மாற்றுகிற அந்த விஷயத்தில் அவர் உண்மையுள்ளவர். he is true or faithful in the matter concerning sanctifying us wholly. என் ஆவி ஆத்மா சரீரம் முற்றும் படைத்து விட்டே என்னை ஏற்றுக்கொள்ளும் ஐயனே. என் ஆவி ஆத்மா சரீரம் முற்றும் படைத்து விட்டே என்னை ஏற்றுக்கொள்ளும் ஐயனே. என் ஆவி ஆத்மா சரீரம் முற்றும் படைத்து விட்டே என்னை ஏற்றுக்கொள்ளும் ஐயனே. என் ஆவி ஆத்மா சரீரம் முற்றும் படைத்து விட்டே என்னை ஏற்றுக்கொள்ளும் ஐயனே. என் ஆவி ஆத்மா சரீரம் முற்றும் படைத்து விட்டே என்னை ஏற்றுக்கொள்ளும் ஐயனே. என் ஆவி ஆத்மா என்னால முடியல ஆண்டவரே. படைத்து விட்டேன். என்னை ஏற்றுக்கொள்ளும் ஐயனே. என்
என் ஆவி ஆத்மா சரீரம் முற்றம் அடைந்து விட்டேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் ஐயனே. பிரியமானவர்களே, Dearly beloved, இந்த கூட்டத்தின் முடிவுல at the end of this meeting, எல்லாரும் வாயை திறந்து அறிக்கையிடுவோமாக. let us all open our mouths and confess. ஆண்டவரே, என்னால முடியல. ஆண்டவரே, Oh Lord, I am unable. என்னால நீர் விரும்புகிற ஒரு ஜீவியத்தை செய்ய முடியல. Lord, I am unable to lead the life which you like. எனக்குள்ள ஒரு முற்றிலும் பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு கற்புள்ள அனுபவம் இல்ல. ஆண்டவரே, Lord, I am not changed or perfectly whole. என் ஆவி ஆத்தும சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு அவயங்களிலும் எத்தனையோ தோல்விகளை, பாவங்களை நான் காண்கிறேன். ஆண்டவரே, In each experience in my spirit, soul and body, I see so many failures, O Lord. இதோ இந்த சத்தியத்தை கேட்டு இந்த சத்தியம் முடிகிற இந்த நாளிலே நான் ஒரு காரியத்தை செய்கிறேன். Behold, after hearing this doctrine, at the end of this truth, I am doing one thing. என்னால முடியல என்பதை அறிக்கையிட்டு என் ஆவி ஆத்தும சரீரத்தை திருத்துவ தேவனுடைய கரத்திலே சமர்ப்பிக்கிறேன். Confessing that I am unable, I am committing my spirit, soul and body into the hands of the triune God. என் ஆவி ஆத்மா சரீரம்